இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக நாம் 2 சாமுவேலின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். आज भी हमारा अध्ययन के लिए दूसरी सामुएल 9वां अध्याय की ओर 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். दूसरी सामुएल उसकी 9वां अध्याय को हम निकालेंगे. 9ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் இணைந்து தமிழில் வாசிக்க போகிறோம். दूसरी 9वां अध्याय को सब मिलकर हम पढ़ने वाले हैं. வாசித்து முடித்த பிறகு அங்கே இருந்து தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். सभी अपनी अपनी बाइबल से पढ़ो, उसके बाद हम उसका अध्ययन करेंगे. பழைய ஏற்பாட்டிலே 394ஆம் பக்கம் இருக்கிறது. எடுத்துக்கொண்டவர்கள் என்னோடு வாசிக்க தொடங்குங்கள். வாசிப்போமா? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்திற்கு மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய திவ்ய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி தருகிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானாமே. எங்களை பிழைக்கச் செய்கிற உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கும் உம்முடைய நாவிலிருந்து புறப்படுவதாக. நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து எங்களுக்கான மன்னாவை கர்த்தர் பிட்டு தர ஜெபிக்கிறோம். எங்களை அது பலப்படுத்தட்டும். உமக்காக எழும்பும்படி அது கிரியை செய்யட்டும். வசனம் கேட்கிற போதே ஆத்துமாக்கள் உயிர் மீட்சி அடையட்டும். வசனம் கேட்கிற போதே வானம் திறந்து உம்முடைய அபிஷேகம் மழையாய் பொழியட்டும். समय आकाश खुल जाए, अभिषेक वर्ष के समान वचन கேட்கிற போதே ஆரோக்கியங்கள் உண்டாகட்டும். वचन सुनने के समय शरीर में आरोग्यता हो. वचन கேட்கிற போதே ஜெயம் உண்டாகட்டும். वचन सुनने के समय जय प्राप्त हो. வார்த்தையின் வல்லமையை விளங்க பண்ணுவீராக. वचन के सामर्थ्य को दिखाइए. அடியேனையும் அடியேனுக்காய் மொழிபெயர்க்கிற தேவ மனிதனையும் இரத்தத்தின் மறைவில் மூடிக்கொள்வீராக. तेरे दास और अनुवादों को अपने लहू में छिपा लीजिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते पिता. आमेन.
ஹalleluya. हालेलुया। இன்றைக்கும் நாம் கேட்க போகிற இந்த தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு आज हमारा संदेश का शीर्षक திரும்பி வா ராஜகுமாரா. लौटकर आजा राजा की पुत्र। திரும்பி வா ராஜகுமாரா என்ற தலைப்பிலே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். लौटकर आजा राजा के पुत्र के नाम पर हम सीखने वाले हैं। நேற்று காலையும் மாலையும் கூட தாவீதின் கதையிலிருந்தே நாம் வார்த்தைகளை தியானித்தோம். पिछले दिन भी सुबह शाम दाऊद के जीवन से हम कुछ सीखे। இந்த காலை வேளையிலையும் இந்த வார்த்தையிலிருந்தே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேச நான் பாரப்படுத்தப்படுகிறேன். इस सुबह भी इस वचन की भागों से बातें करने के लिए प्रभु मुझे प्रेरणा दी है। தாவீது ராஜா சாமுவேலினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். दाऊद राजा सामुएल के द्वारा अभिषेक किया गया। நமக்கு தெரிந்த சம்பவம் என்பதால் வேகமாய் நினைப்பூட்ட விரும்புகிறேன். इस घटना हम जानते इसलिए थोड़ा आगे में चले जाओ। 2 சாமுவேல் 9 வருவதற்கு முன்பு சில பின்னணிகளை நீங்கள் நினைப்பூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். दूसरी सामुएल 9 अध्याय के पहला कुछ पृष्ठभूमि को मैं आपको समझाऊंगा। David was anointed by Samuel in his young age. दाऊद अपने जवानीपन में सामुएल के द्वारा अभिषेक किया गया। இளம் வயதிலேயே சாமுவேலினால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் जवानीपन में ही सामुएल के द्वारा दाऊद अभिषेक किया गया। நீண்ட காலங்கள் தாவீது காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. और लंबा समय तक दाऊद इंतजार करने पड़ा। அபிஷேகம் பெற்ற உடனேயே அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து விட முடியவில்லை. दाऊद अभिषेक पाने के बाद तुरंत सिंहासन पर नहीं बैठा। He was anointed but not appointed. उसने अभिषेक किया गया परंतु वो नियुक्त नहीं किया गया। அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஆனால் கொண்டு போய் அங்கே ராஜாவாய் நிலைநிறுத்தப்பட காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. अभिषेक किया गया परंतु उसे ले जाकर सिंहासन पर बिठाने के लिए काफी समय बीतने लगा। ஏதோ சில நாட்கள் சில மாதங்கள் அல்ல, ना केवल कुछ दिन या कुछ महीना, சில வருடங்களுக்கு அவர் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. कुछ सालों तक वो इंतजार करने पड़ा। எவ்வளவு தூரத்திற்கு அவர் காத்திருந்தார் என்றால், कितना देरी तक इंतजार किया मालूम? அபிஷேகம் பண்ணின சாமுவேல் மரித்த பிறகும் अभिषेक किया हुआ सामुएल मरने के बाद தாவீது உடனடியாய் ராஜாவாகி விட முடியவில்லை. दाऊद तुरंत राजा नहीं बना। அவரை எதிர்த்து நின்ற சவுல் மரித்த பிறகும், उसे विरोध करने वाला साउल मरने के बाद, அடுத்து பட்டத்திற்கு வர வேண்டிய சவுலின் குமாரர்கள் மரித்த பிறகும், अगला पद पर आने वाला साउल की बेटे भी मरने के बाद இன்னும் தாவீது ராஜாவாக முடியவில்லை. अब तक दाऊद राजा बन नहीं पा रहा है। கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளுக்கு ஒரு குறுகிய வட்டத்திற்கு அவர் ராஜாவாய் இருந்தார். लगभग 7.5 वर्ष तक एक छोटी झुंड के अंदर राजा था। யூதா புத்திரருக்கு மாத்திரமே அவர் ராஜாவாய் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ऐसा परिस्थिति है केवल यहूदा लोगों के लिए वो राजा बन पाया। அபிஷேகம் பெற்றிருந்தாலும், अभिषेक पाया, அதற்கான திறமைகள் இருந்தாலும், उसी के लिए कला है, அதற்கான தகுதிகள் இருந்தாலும், उसके लिए योग्यता है, he had to wait for a long time. परंतु लंबा समय तक बाट जोड़ने पड़ा। நீண்ட காலம் அவர் காத்திருக்க வேண்டிய தேவை என்ன? लंबा समय तक बाट जोड़ने का जरूरी क्या है? என்னை கவனியுங்கள். सुनिए, பெரிய காரியங்கள் எப்போதுமே காலம் எடுத்துக்கொள்ளும். बड़ा काम हमेशा समय को ले लेता है। எப்போதெல்லாம் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரோ, जब जब प्रभु एक बड़ी काम को करने वाला அது है, ஒரு இரவிலே நடந்து முடிவதில்லை. वो एक रात में पूरा नहीं होता, அது காலங்களை वो எடுத்துக்கொள்கிறது. काफी समय को ले लेता है। தேவன் உங்களுக்கும் சொன்னவைகள் இன்னும் காலதாமதமாகிறது என்றால், प्रभु जो आपसे कहा उसी के लिए अभी भी समय बीत रहा है। தேவன் தந்த தரிசனங்களுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது என்றால், परमेश्वर दिया हुआ दर्शन के लिए अब तक आप बाट जोड़े तो, அபிஷேகம் பண்ணப்பட்டும் பல ஆண்டுகளுக்கு இன்னும் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், अभिषेक पाकर भी कई सालों से आप इंतजार कर रहे हैं तो, வரப்போகின்ற அந்த தரிசனம் பெரிது என்பதுதான் அடையாளம். अर्थात आने वाला दर्शन वो बहुत बड़ा होगा। சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. जोर से आमीन बोले। இந்த காத்திருப்பின் நாட்களிலே கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ये बाट जोड़ने के दिनों में प्रभु हमारे हृदय को परिपक्व बनाता है। ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் தோள்களில் வைக்கிறதற்கு முன்பு, बड़े कामों को प्रभु अपने कंधे पर रखने के पहले அதை சுமந்து நிற்பதற்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். उसे उठाने के लिए वो हमें बल देता है। ஆமென். வசனம் கேக்குறீங்களா? वचन सुन रहे हैं? கேட்கறதோட அடையாளம் அப்படித்தாலே அசையணும் இல்ல?
वचन सुनते तो सिर को हिलाना चाहिए ना। நான் சொல்றது புரிஞ்சுதுன்னா நீங்க ஒரு ஆமா சொல்லணும். अगर आपको समझने आया तो हम हाँ தேவன் बोलते। ஒரு பெரிய காரியத்தை உங்கள் மீது வைக்க விரும்புவார் என்றால் परमेश्वर एक बड़ी काम को आपके कंधे पर रखने चाहता है तो அதை தாங்கி நிற்பதற்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். उसे उठाने के लिए वो तुम्हें बलवंत करने चाहता है। பலன் வருவதற்கு முன்பு தரப்படும் எந்த ஆசீர்வாதமும் बल आने की पहला आने वाली कोई भी आशीष நிலைப்பதில்லை அல்லது அது நமக்கு நன்மையாய் இருப்பதில்லை. वो टिकेगा नहीं तो वो हमारे लिए आशीष के कारण नहीं தேவன் बनेगा। தம்முடைய ஜனத்திற்கு தர விரும்புகிற முதல் ஆசீர்வாதமே அவருடைய பலம். परमेश्वर अपने लोगों को देने वाली पहली आशीष उसका बल। God wants to prepare our hearts. परमेश्वर हमारा हृदय को तैयार करने चाहता है। தாவீது அபிஷேகத்தில் ஆயத்தமாய் இருந்தார். दाऊद अभिषेक में तैयारी में था। அவருடைய கைகள் போருக்கும் யுத்தத்திற்கும் படிப்பிக்கப்பட்டு விட்டது. उसका हाथ उंगली युद्ध के लिए तो तैयार किया गया। அவருடைய திறமைகள் வளர்ந்திருக்கிறது. वो कलाम में बढ़ते आ रहा है। மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகி விட்டார்கள். लोग उसे स्वीकार करने के लिए तैयार हो। ஆனால் தேவன் அவருடைய இருதயத்தை இன்னும் சோதிக்க விரும்புகிறார். परमेश्वर अभी भी उसकी हृदय को परखने चाहता है। தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னது நிறைவேற வேண்டுமானால் परमेश्वर की शब्द हमारे जीवन में पूरा होना நம்முடைய है तो இருதயங்கள் தயாராக வேண்டியது அவசியம். हमारा हृदय तैयार होना जरूरी। அபிஷேகம் பெற்று விட்டதாலேயே ஊழியங்களில் நாம் பிரகாசிக்க முடியாது. मैं अभिषेक पाया इसलिए सेवकाई में प्रकाशमान हो जाऊंगा करके ना बोले। அழைப்பு இருப்பதால் மாத்திரமே நாம் ஜொலித்து விட முடியாது. बुलावट होने के कारण मैं प्रकाश नहीं हो सकता हूँ। படித்து முடித்து விட்டதாலேயே ஒருவர் வேலைக்கு போய்விட முடியாது. पढ़ाई पूरा होने के कारण एक व्यक्ति काम में जा नहीं सकता। பணம் சேர்த்து விட்டதாலேயே சில நன்மைகளை செய்து விட முடியாது. पैसा होने के कारण मैं कुछ काम को नहीं देख सकता। ஒருவேளை வெளிப்படையாய் நீங்கள் சிலவற்றுக்கு ஆயத்தமாய் இருக்கலாம். शायद बाहरी रूप से कुछ कामों के लिए तैयारी हो सकता। ஆண்டவரே, இதை செய்வதற்கு எனக்கு அறிவு வந்திருக்கிறது. प्रभु ये करने के लिए मेरे पास दिमाग है। இதை செய்வதற்கு நான் இப்பொழுது பணம் சேர்த்து प्रभु வைத்திருக்கிறேன். ये काम करने के लिए अभी मेरे पास पैसा है। இதை செய்வதற்கு நான் திறமைகளை வளர்த்திருக்கிறேன். प्रभु इसे करने के लिए अभी मेरे पास कला है। இதை செய்வதற்கு சில குடும்பங்களை தயார்படுத்தி இருக்கிறேன். प्रभु इसे करने के लिए कुछ परिवार को भी तैयार I किया। am ready to bear your burden. உம்முடைய தரிசனத்தை சுமக்க நான் ஆயத்தம் என்று நீங்கள் சொன்னாலும் यदि आप बोले प्रभु तेरी दर्शन का उठाने के लिए मैं तैयार हूँ, தேவன் நம்முடைய இருதயங்களை இன்னும் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். फिर भी वो हमारा हृदय को तैयार करने चाहता है। உணர்ந்தவர்கள் சத்தமா ஒரு ஆமென் जिसको समझ சொல்லுங்க. में आया जोर से आमीन बोले। நம்முடைய குணங்களை ஆயத்தப்படுத்த वो விரும்புகிறார். हमारा स्वभाव को तैयार करता है। நம்முடைய இருதயங்களை விசாலப்படுத்த விரும்புகிறார். हमारा हृदय को भी विशालता में ले जाता है। அறிவில் ஆயத்தமாவதை தேவன் அங்கீகரித்துக் கொள்வதில்லை. हमारा समझ के तैयारी को वो ग्रहण नहीं करेगा। தேவன் இருதயம் ஆயத்தப்படுவதை விரும்புகிறார். वो हमारा हृदय की तैयारी को भी चाहता है। உங்கள் இருதயம் தயாராகி விடும் என்றால் आपकी हृदय तैयार हो गया तो அறிவை ஆயத்தப்படுத்துவதை அவர் பார்த்துக் கொள்வார். हमारा समझ को बढ़ाना वो देख लेगा। தேவன் சில மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். प्रभु कुछ परिवर्तन को हमारे लिए बाट जो रहा है देख रहा है। தேவன் சொன்னவைகள் இன்னும் ஏன் நடக்கவில்லை? प्रभु की शब्द क्यों अब तक पूरा नहीं हुआ? தேவன் சொன்ன தரிசனங்கள் இன்னும் ஏன் நடக்கவில்லை? क्यों प्रभु की दर्शन अब तक पूरा नहीं हुआ? நான் ஆயத்தமாகியா இருந்தாலும் இன்னும் அது ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? मैं तैयार होने के बाद भी वो क्यों नहीं मिला? இன்னும் கூட தேவன் என்னை ஏன் காத்திருக்கும்படி செய்கிறார்? क्यों अब तक प्रभु मुझे बाट जोड़ने के लिए कहता है? தேவன் சில மாற்றங்களை பார்க்க விரும்புகிறார். प्रभु कुछ परिवर्तन को देखने चाहता है। இன்னும் கொஞ்சம் குணமாற்றத்தை விரும்புகிறார். हमारे स्वभाव में परिवर्तन को चाहता है। இன்னும் கொஞ்சம் மன்னிப்பை விரும்புகிறார். और भी कुछ क्षमा को चाहता है। இன்னும் கூட பரிசுத்தத்தை விரும்புகிறார். और भी पवित्रता को चाहता है। இன்னும் அந்த பெருமை உடைய விரும்புகிறார். और भी उस घमंड टूटना चाहता है। இன்னும் அந்த வைராக்கியம் விலகிவிட वो விரும்புகிறார். संसार के चलन हटना चाहता है। இன்னும் சிலரோடு ஒப்புரவாக விரும்புகிறார். और भी कुछ लोगों के साथ मेल मिलाप होना चाहता है। சத்துருக்களை நேசிக்க வைக்கும்படி விரும்புகிறார். तेरे शत्रु को तो प्रेम करना ही करके चाहता है। அறிவு பெருகிவிட்டது. ज्ञान तो बढ़ गया। செய்வதற்கு நம்முடைய திறமை வளர்ந்து விட்டது. तो करने के लिए तेरे पास तो कला है। ஆனால் இருதயம் விசாலமாகவில்லை. लेकिन तेरे हृदय तो बड़ा नहीं। தேவன் தரிசனங்களை நிறுத்தி வைக்கிறார். इसलिए प्रभु दर्शन को रोक कर रखा है। தேவன் வாக்குத்தத்தங்களை நிறுத்தி வைக்கிறார். इसलिए प्रतिज्ञा को रोक कर रखा சில है। தீர்க்க தரிசனங்களை இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறார். इसलिए भविष्यवाणी को प्रभु देरी करवाता है। God wants to see some changes in our character. हमारा स्वभाव में परिवर्तन को प्रभु देखने चाहता நம்முடைய है। சுபாவங்கள் மாறுவதை பார்க்க விரும்புகிறார். हमारा स्वभाव को बदलने के लिए वो चाहता है। சில தீர்க்க தரிசனங்கள் உங்கள் குணமாற்றத்தை எதிர்பார்த்து உங்கள் வாசல் படியில் காத்திருக்கிறது. कुछ भविष्यवाणी तेरे
तेरे परिवर्तन को देखने के लिए तेरे द्वार में इंतजार कर रहा है। இந்த தேவ பிள்ளைக்குள் இந்த மாற்றம் வந்துவிட்டால் இவர்கள் மீது நிறைவேறலாமே என்று சில வாக்குத்தத்தங்கள் காத்திருக்கிறது. कुछ प्रतिज्ञा बात हो रहा है, इस बेटे पर परिवर्तन आने से ये पूरा होगा। சிலரை இவர்கள் மன்னித்து விட்டால் இவர்களுக்குள் இந்த தரிசனம் நிறைவேறுமே என்று தரிசனங்கள் காத்திருக்கிறது. अगर इन क्षमा करने वाले बदलने से इनके अंदर के दर्शन पूरा हो सकता है कर दर्शन बात हो रहा है। என் இருதயம் மாறாதவரை எதுவும் சடிதியாய் தொடங்க போவதில்லை. तेरा हृदय जब तक नहीं बदलेगा कोई भी काम अचानक शुरू नहीं ஒரு होगा। வருடம் பிறந்து விட்டதாலேயே வாழ்க்கை புதிதாய் தொடங்கிவிட போவதில்லை. नया साल आने से नया काम शुरू होगा कर सोचो मत। மாதங்கள் ஓடுவதாலேயே ஏதோ ஒன்று புதிதாய் வந்துவிட போவதில்லை. महीना बीतने से जीवन में कुछ नया आएगा कर सोचो मत। வாக்குத்தத்தங்கள் வெளிப்படுவதால் மாத்திரம் ஒரு மாற்றம் வரப்போவதில்லை. प्रतिज्ञा आने से कुछ परिवर्तन आएगा कर सोचो मत। தேவன் தருகிற எதுவும் என் இருதய மாற்றத்தில் தொடங்குகிறது. परमेश्वर जो भी देता है वो उसका शुरुआत हमारा हृदय की परिवर्तन से। நீங்களும் நானும் மாறாதவரை जब तक आप और मैं ना बदलेंगे இந்த புதிய வருடமும் ஏதோ ஒரு வருடம்தான். ये नया साल भी हमारे लिए कुछ साल के समान ही होगा। ஆமென். बात समझने आया? ஆமென். आमेन। ஏற்றுக்கொள்றீங்களா? क्या आप सुनते हैं? புது வருஷம் பிறந்த உடனே தை பிறந்தா வழி பிறக்கும் அதெல்லாம் இங்க கிடையாது. नया साल आ गया कुछ नया होगा ऐसा नहीं चलेगा। இங்க குணம் மாறினா அவர் தரிசனம் तेरे நடக்கும். जीवन बदलने से उसके दर्शन शुरू होगा। நான் மாறாதவரை जब तक मैं नहीं बदलूंगा என்னை சுற்றி எதுவும் மாறப்போவதில்லை. मेरे चारों ओर कुछ भी नहीं बदलेगा। உள்ளே மாற்றம் வராதவரை जब तक अंदर परिवर्तन नहीं आएगा வெளியே எதுவும் மாறப்போவதில்லை. बाहर कुछ भी नहीं बदलेगा। அல்லேலூயா. हालेलुया। கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். सुनने के लिए आपको थोड़ा तकलीफ होगा ஆனால் அதுதான் வேதம் சொல்லும் लेकिन சத்தியம். यही वचन की सच्चाई है। அது தாவீதாகவே இருந்தால் वो दावीद क्यों ना தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகவே இருந்தால் अपने हृदय की योग्य व्यक्ति भी क्यों ना தன்னை பாடி துதிக்கிறவனாகவே இருந்தால் प्रभु की स्तुति आराधना करने वाला क्यों ना அவர் நம்முடைய குணத்திற்கேற்ற உயரங்களையே वो தருகிறார். हमारा स्वाभाविक की परिवर्तन के मुताबिक वो हमारे जीवन में काम कर रहा है। அல்லேலூயா. हालेलुया। 7.5 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு 7.5 वर्ष के बाद जोने के बाद தேவன் தாவீதின் இருதயத்தை சோதிக்கிற போது परमेश्वर दाऊद के हृदय को परख रहा है। அங்கே சில மாற்றங்களை ஆண்டவரால் பார்க்க முடிகிறது. वहाँ कुछ परिवर्तन को प्रभु देखा। சில மாற்றங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி செய்திக்கு நிறைய வருகிறேன். मैं कुछ परिवर्तन को आपको समझाकर आगे जाऊंगा। என்னை கவனியுங்கள். सुनो, தன்னை எதிர்த்து நின்ற दाऊद को विरोध करने वाला கொல்ல பார்த்த जो मारने सोचा சவுலோடு இணைந்து தன்னை துரத்தி கொண்டிருந்த साउल के साथ मिलकर जो दौड़ा रहे சவுலின் படைத்தலைவன் அப்னேருடைய மரணத்திற்காக साउल की जो साथ रहने वाला अब्नेर के मरण के बाद தாவீது ராஜா அழுது கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். दाऊद राजा रो रहा था, हम बाइबल में पढ़ते हैं। தன்னை எதிர்த்த ஒருவனின் மரணம் கூட அவனை வாதிக்கும் அளவு அவன் இருதயம் மன்னிப்பினால் நிரம்பி இருந்தது. दाऊद को विरोध करने वाला की मृत्यु को सुनकर दाऊद रोने वाला था, इतना प्रेम से उसके हृदय भरा தன்னை हुआ। கொல்ல பார்த்தவன் கொலை செய்யப்பட்ட போது அவன் இருதயம் பாதிப்படைந்தது. इसका विरोध करने वाला जब मारा गया इसके हृदय में दुख होने लगा। தாவீது ராஜா இப்படி அழுது கொண்டே பாடைக்கு பின்னே போகிறான். பைத்தியக்காரன் போல் அப்னேர் செத்து போனானே. दाऊद अब्नेर की मृत्यु को सुनकर रोते रोते ऐसा कहा, पागलों के समान अब्नेर मर गया। நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். हृदय को थोड़ा परख कर देखो। நம்ம எதிர்த்து நிற்கிற ஒருவருக்கு இப்படி ஒரு தண்டனை உண்டாகும் என்றால் हमें विरोध करने वालों को इस प्रकार की यदि दंड मिला तो நம்முடைய அபிஷேகத்தை கனம் பண்ணாத ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்றால் हमारा अभिषेक को आदर नहीं करने वालों को ऐसा दंड मिलेगा நம்முடைய तो இருதயம் அதை எப்படி பார்க்கும்? हमारा हृदय उसको कैसा देखेगा? நம்முடைய இருதயம் அதிலே மகிழுமா துக்கிக்குமா? उस व्यक्ति की प्रति मेरा हृदय आनंद होगा या दुख होगा? நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்வோம்? हम उसे कैसा ग्रहण करेंगे? எனக்கு எதிராக எழும்பின சத்துருவை கர்த்தர் அடிச்சார்னு சொல்லுவோமா? मेरा विरोध में उठा हुआ व्यक्ति को प्रभु मारा करके बोलेगा கர்த்தர் எனக்கு
எனக்கு நியாயம் செய்தார்னு கொண்டாடுவோமா? प्रभु मेरे लिए न्याय किया कर आनंद मनाएगा? அதை பார்த்துட்டு வந்து சபையில சாட்சி சொல்லி என் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு या சொல்லுவோமா? उसको देखकर चर्च में आकर गवाही बोलकर प्रभु मेरी प्रार्थना को सुना बोलेगा? அல்லது ஆண்டவரே இந்த ஆத்துமா இப்படி பறிபோய் விட்டதே என்று பரிதவிப்போமா? नहीं तो प्रभु इस प्राण ऐसा नष्ट हो गया कर प्रभु के सामने दुखित होगा। சத்துருவுக்கு வரும் தண்டனையிலும் மகிழாத இருதயத்தை கர்த்தர் கண்டபோது தாவீதுக்கு சொன்னதை அவர் செய்யத் தொடங்கினார். शत्रु की नष्ट में से जो दुखित होने वाले हृदय को देखकर दाऊद से प्रभु जो कहा उसे पूरा करने के लिए प्रभु शुरू இந்த किया। பகல் வேளையிலே நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்போமா? इस दोपहर के समय हमारे हृदय को थोड़ा परख कर देखो, நன்றாய் கவனியுங்கள். सुनो। இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? और एक परिवर्तन क्या मालूम? தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். दाऊद तो राजा के रूप में अभिषेक किया गया। ஆனால் இந்த 7.5 ஆண்டுகளாய் சவுலினுடைய இன்னும் ஒரு மகன் இஸ்போசேத் என்பவர் ராஜாவாக இருக்கிறார். साउल का और एक बेटा इस्बोशेत तो राजा के स्थान में है। தன்னுடைய அபிஷேகத்தை மதிக்காமல் சிங்காசனத்தில் இருக்கிற ஒருவன், इसका दाऊद का अभिषेक को आदर ना करने वाला व्यक्ति सिंहासन में बैठा है। தன்னுடைய அழைப்பை அங்கீகரிக்காத ஒருவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். दाऊद के बुलावट को ग्रहण नहीं करने वाला सिंहासन पर बैठा है। தாவீதுக்கு அதை குறித்து எந்த சிந்தையும் இல்லை. दाऊद के लिए उसके बारे में कोई सोच नहीं है। இஸ்போசேத் மீது எந்த பொறாமையும் இல்லை. इस्बोशेत पर कोई भी जलन नहीं है। இஸ்போசேத்தை பழிவாங்கி விட வேண்டும் என்று எந்த இருதயமும் இல்லை. इस्बोशेत को पलटा लेने के लिए दाऊद सोचा भी नहीं। காலம் வரட்டும் என்று காத்திருக்கிறார். लेकिन दिन के लिए दाऊद राजा इंतजार कर रहा है। இஸ்போசேத்தும் 2 பேரால் கொலை செய்யப்படுகிறார். इस्बोशेत भी 2 व्यक्ति के द्वारा मारा गया। இஸ்போசேத் ராஜாவை கொன்றவர்கள் தாவீதிடமிருந்து மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார்கள். इस्बोशेत को मारने वाले लोग दाऊद के पास आकर आनंद के साथ बोलने लगे, தாவீதே உம்முடைய அபிஷேகத்தை மதிக்காத ஒருவனை நாங்கள் கொன்றிருக்கிறோம். दाऊद राजा तेरे अभिषेक को जो आदर नहीं करने वालों को मार दिए। நீர் ராஜாவாகுவதற்கு நாங்கள் வழிகளை திறந்திருக்கிறோம். तू राजा बनने के लिए मार्ग को तैयार कर दिए। தங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வருகிறார்கள். ये सोचकर आए कि दाऊद राजा सुनकर इन्हें कुछ इनाम देगा। தாவீது சொன்னது என்ன தெரியுமா? परंतु दाऊद क्या बोला ஒரு मालूम? நீதிமான் மேல் ஏன் கை நீட்டினீர்கள்? एक धर्मी के ऊपर क्यों हाथ डाले? என் அபிஷேகத்தை அவன் மதிக்கவில்லை. वो व्यक्ति मेरा अभिषेक को इज्जत नहीं दिया। என் அழைப்பை அவன் கனம் பண்ணவில்லை. मेरा बुलावट को वो इज्जत नहीं दिया। எனக்குரிய இடத்தை அவன் பிடித்து வைத்திருந்தாலும், मेरा जगह को तो वो कब्जा कर लिया। எனக்கு வர வேண்டிய உரிமையை விட்டுக் கொடுக்காவிட்டாலும், मेरा हक को उसने तो ले लिया। அவன் நீதிமான் என்பதிலே எந்த தயக்கமும் இல்லை. वो धर्मी स्थान पर कोई कमजोर नहीं है। இன்னைக்கு நம்முடைய இருதயங்களை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். आज हमारा हृदय को परख कर देखो। நம்முடைய அழைப்பை கனம் பண்ணாத ஒருவரை நீதிமானாய் ஏற்றுக்கொள்வோமோ? जो हमारा बुलावट को ग्रहण नहीं करते उसे हम धर्मी बोलेंगे। நமக்கு வர வேண்டிய ஒன்றை பிடித்து வைத்திருப்பவரை நீதிமானாய் பார்க்க நமக்கு இருதயம் இடம் கொடுக்குமா? मेरा चीज को और एक ले लिया तो उसे हम धर्मी समझेंगे। நமக்கு இப்படி ஒரு தவறான எண்ணம் இருக்குது. हमारे अंदर एक गलती विचार होगा, நம்மை பகைக்கிறவர்களை தேவனும் பகைக்கிறார்னு. मुझे जो विरोध करेगा उसे प्रभु भी जो विरोध करेगा। எனக்கும் பிரதர் மணிக்கு ஒரு கருத்து வேறுபாடுனா, और मुझे पास्टर के मध्य में समझ में कुछ फर्क है तो என்ன பிரதர் மணி கொஞ்சம் பகைக்கிறார் வெறுக்கிறார்னா, ये पास्टर जो क्यों मुझे थोड़ा नफरत कर रहा है, विरोध कर रहा है तो என் இருதயம் எனக்கு என்ன சொல்லுது? தேவனும் மணி பிரதரை பகைக்கிறார்னு. इसका मतलब मैं क्या सोचता मालूम है? परमेश्वर भी से विरोध करता। ஆனா தாவீது ராஜாவுடைய இருதயம் எப்படி தெரியுமா? दाऊद राजा का हृदय कैसा मालूम? என்னை அவன் புரிந்து கொள்ளவில்லை. वो व्यक्ति मुझे नहीं என் समझा, அழைப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. मेरा बुलावट को वो नहीं समझा। ஆனால் கர்த்தர் அவரை வைத்திருக்கும் இடம் கர்த்தரால் தரப்பட்டது. परमेश्वर उसे उस जगह में प्रभु बिठाया। அந்த நீதிமானுக்காக பழிவாங்கும் இருதயம் உண்டானதை கர்த்தர் கண்டபோது அவனுக்கு சொன்னதை அவர் செய்து முடித்தார். इस विरोध करने वालों को व्यक्ति की मृत्यु को दुखवाने के कारण दाऊद के साथ प्रभु जो कहा उसे पूरा किया। இன்னும் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு காண்பிக்கட்டும். तीसरा एक परिवर्तन को मैं बोलूं, அப்னேரும் மரித்தாயிற்று, अब्नेर भी मर गया, இஸ்போசேத்தும் கொல்லப்பட்டாயிற்று. इस्बोशेत भी मारा गया। அரண்மனையிலே ஒரு ஆண் மகனும் இல்லை. अभी राजभवन में कोई पुरुष नहीं है, சிங்காசனத்திலே யாரும் இல்லை. सिंहासन पर भी कोई नहीं है, தன்னை எதிர்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. इसे विरोध करने के लिए अभी कोई नहीं है। இப்பொழுது எருசலேமுக்குள் புகுந்து வாமேன் அரண்மனைக்குள் அமர்ந்தால் ஒருவரும் தடுக்க
போவதில்லை. अब यरूशलेम के अंदर जाकर सिंहासन पर बैठने से कोई विरोध नहीं करेंगे. ஆனாலும் தாவீது அவசரப்படவில்லை. फिर भी दावीद घुसने के लिए कोशिश नहीं किया. தனக்கு ஒரு அழைப்பு வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். अपने लिए बुलावट आने तक इंतजार कर रहा है. கர்த்தர் சொன்னது நிறைவேறுமானால் அவர் குறித்த காலம் வரும் வரை நான் காத்திருப்பேன். परमेश्वर जो बोला वो पूरा होना ही तो उसका समय तक मैं बाट जोते रहूंगा. அவர் எனக்கு தர வேண்டியது என்னை தேடி வரட்டும் என்று காத்திருக்கிறார். प्रभु जो कहा वो मुझे ढूंढ कर आने तक मैं इंतजार करूंगा. நான் போராடியதை எடுத்துக்கொள்ள போவதில்லை. मैं लड़ाई कर उसे नहीं लूंगा. நான் வாக்குவாதம் செய்ததை எடுத்துக்கொள்ள போவதில்லை. वाद विवाद कर उसे नहीं लूंगा. நான் வழக்காடியதை எடுத்துக்கொள்ள போவதில்லை. मैं मुकदमा कर उसे नहीं लूंगा. தேவன் நியமித்தது எனக்கு தானாய் வந்து சேரும். प्रभु जो नियुक्त किया उचित समय पर वो आएगा. அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். वो बाट जो रहा है. समस्त இஸ்ரவேலின் மூப்பர்களும் அவரை அழைக்கும் வரை, सार समस्त इस्राएल के प्राचीनों उसे बुलाने तक, அவரிடத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளும் வரைக்கும், वे लोग आकर इनसे विनती करने तक தாவீது பதவி வெறி இல்லாத காத்திருந்தார். दाऊद पद के लालसा के बिना बाट जो रहा है. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி? आज हमारा हृदय कैसा है? அன்னை எப்போ சாவா, भैया कब मरेगा, தின்ன எப்போ காலியாகும், जगह कब खाली होगा, எப்போ அதை பிடிக்கலாம், कब मैं उस जगह को எப்போ पकड़ूं, இது நமக்கு கிடைக்கும், कब ये मुझे मिलेगा, எப்போ மாமியார் கையில் இருக்கிற சாவி நமக்கு कब வரும், ससुर के हाथ में रहने वाले ताला मेरे हाथ में आएगा, எப்போ இந்த சொத்தை பிரிப்பாங்க, कब ये संपत्ति को धन को दो भाग करेंगे, எப்போ நம்மள தலைவராக்குவாங்க, कब मुझे अगवा बनाएगी, எப்போ நம்ம கொஞ்சம் மேல வரலாம். कब मैं थोड़ा ऊपर आऊं. ஆண்டவர் வெயிட்டிங்லயே வச்சிருக்கிறார். इसलिए प्रभु हमें वेटिंग में ही रख दिया, அவர் இருதயங்களை சோதி தருகிறவர். क्योंकि वो हमारे हृदय को परखने वाला. சத்துருவின் மரணத்திற்காக பரிதவிக்கிற இருதயத்தை தேவன் தாவீதிடம் கண்டபோது, दावीद के अंदर प्रभु देखा शत्रु की मृत्यु पर दुख होने वाला हृदय. தன்னை மதிக்காத ஒருவனையும் நீதிமானாய் பார்க்கிற இருதயத்தை தேவன் தாவீதிடம் கண்டபோது, ये जो इज्जत ना करने वाला व्यक्ति को भी जो धर्मी समझने वाले हृदय को प्रभु देखा. தன்னை தடுக்க ஒருவரும் இல்லை என்றாலும் தேவனின் வேளைக்கு காத்திருக்கிற இருதயத்தை தேவன் தாவீதிடம் கண்டபோது, खुद को रोकने वाला कोई ना होने के समय भी जटबाजी करने बिना उसके लिए जो बात जोने वाला, தேவன் தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றத் தொடங்கினார். इसीलिए दावीद से जो कहा प्रभु पूरा करने लगा. ஆடு மேய்க்கிற சிறுவனாய் இருந்தபோது, भेड़ बकरी चलाने वाला छोटा, வனாந்தரங்களில் சுற்றித் திரிந்த போது, जंगल में घूम फिरने वाला, குடும்பம் அவனை மதிக்காத போது, परिवार खुद उसे इज्जत नहीं करते, இவன் இளைஞன் என்று அசட்டை செய்யப்பட்ட ये போது, तो जवान छोटा करके तुच्छ जानते थे. அவன் சிரசிலே அபிஷேக தைலம் ஊற்றி, जल्दी जल्दी से अभिषेक के तेल के डाला गया. நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருப்பாய் என்று சொன்னாரே, तू इजराइल के राजा बनेगा करके जिसने कहा, அதை அவர் மறந்து விடவில்லை. इस बातों को प्रभु नहीं भूला. காலங்கள் ஓடினாலும், समय तो दौड़ने लगा. தாவீதே மறந்திருந்தாலும், खुद दावीद भी भूल जाए, தாவீதின் குடும்பங்கள் दावीद மறந்திருந்தாலும், की परिवार भूल जाए, அபிஷேகித்த சாமுவேல் மரித்திருந்தாலும், अभिषेक किया हुआ दावीद भी, साउल सामुएल भी मर जाए, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், प्रतिज्ञा करने वाला विश्वासी அவர் योग्य, தாம் சொன்னதை செய்து वो जो முடிப்பார். कहा उसे पूरा करेगा. He never forgets his word. वो अपने वचनों को कभी नहीं भूलेगा. அவர் மாற்றங்களையே பார்க்க वो விரும்புகிறார். हमारे अंदर परिवर्तन को चाहता है. வாலிப தம்பி தங்கச்சி, அவர் ஒரு மாற்றத்தை உன்னில் பார்க்க जवान விரும்புகிறார். भाइयों बहनों, आपके अंदर वो परिवर्तन को चाहता है. சில உறவுகளை விட்டு நீ வெளியேற விரும்புகிறார். कुछ रिश्ता को छोड़ने तो चाहता है, இன்னும் பரிசுத்தமடைய விரும்புகிறார். तो और भी पवित्र होना ही करके चाहता சிலரை है. நீங்கள் மன்னிக்க விரும்புகிறார். कुछ लोगों को तो क्षमा करना சில बाकी है. வைராக்கியங்களை வெளியேற்ற तेरे விரும்புகிறார். अंदर की कुछ जलन को बाहर निकाल दे. சில பிடிவாதங்களை விட்டுக் கொடுக்க விரும்புகிறார். कुछ जिद्दीपन को तुम छोड़ना चाहता है. சில வழக்குகளை வாபஸ் வாங்க விரும்புகிறார். कुछ मुकदमा को वापस ले ले. சில மாம்ச போராட்டங்களை நிறுத்த तो விரும்புகிறார். शरीर की लड़ाई को छोड़ दे. சிலரை மனதார சிநேகிக்க விரும்புகிறார். कुछ लोगों को मन से तो प्रेम करना. சிலவற்றை திருப்பி கொடுக்க விரும்புகிறார். कुछ बातों को तो वापस दे देना. அநியாயமாய் எடுக்கப்பட்ட சிலவற்றை நீங்கள் திரும்ப தருவதை பார்த்து கொண்டிருக்கிறார். जो अन्याय से ले लिया उसे वापस दे देना. இவையெல்லாம் நடக்கிற போது अगर ये सब तुझ में होगा, அவர் உங்களுக்கு சொன்னதும் நடக்கத் वो தொடங்கும். तुझसे जो कहा वो भी पूरा होगा. ஏனென்றால் அவர் உங்கள் மீது வைக்கப் போவது क्योंकि वो जो आपके ऊपर रखा है பெரிய மகிமையான ஒன்று. एक बड़ा महिमा भरा हुआ. சத்தமா ஒரு ஆமென். जोर से आमीन.
எத்தனை பேர் அந்த மாற்றத்தை விரும்புறீங்க? कितने जन इस परिवर्तन को चाहते हैं? சில தீர்க்க தரிசனங்கள், कुछ भविष्यवाणी, சில வாக்குத்தத்தங்கள், कुछ प्रतिज्ञा, தேவன் நமக்கு தந்த சில தரிசனங்கள், प्रभु जो हमें दिया कुछ दर्शन, தேவன் நம்மை கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்ன சில லக்குகள், प्रभु हमारे लिए नियुक्त किया हुआ कुछ निशानी, ஒரு குணமாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிறது. तेरा परिवर्तन के लिए ये सब बात जो रहा है, அந்த ஒரு மாற்றம் நடக்கும் என்றால் इस एक परिवर्तन आ जाएगा तो இந்த பகல் 12 மணிக்கு, इस दोपहर 12 बजे, இந்த வினாடியிலேயே इसी क्षण में கர்த்தர் சில ஆயத்தங்களை செய்ய हमारे தொடங்குவார். अंदर प्रभु कुछ तैयारी को शुरू உங்களுக்காக சில करेगा, வழிகளை அவர் திறந்து कुछ வைப்பார். मार्ग को प्रभु तैयार करेगा, அவர் சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். कुछ परिवर्तन को वो चाहता है. எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா कितने இருக்கிறீங்க? जन इसके लिए तैयार है? எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने जन इसके लिए तैयार है? கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்க தயாரா आंखें बंद இருக்கீங்களா? करके 1 मिनट प्रार्थना करेंगे. ஆண்டவரே, அந்த மாற்றத்தை நான் प्रभु எதிர்பார்க்கிறேன். इस परिवर्तन को मुझे दीजिए, எனக்குள்ளது வரட்டும் அப்பா. मेरा अंदर ये आ जाए. கரங்களை உயர்த்தி ஜெபிங்க हाथ பார்க்கலாம். उठाकर प्रार्थना करें. என் இருதயத்தில் இருக்கிற பெருமை உடையட்டும் मेरा ஆண்டவரே. हृदय के घमंड टूट जाए, என் இருதயத்தில் இருக்கிற அந்த பகை மாறட்டும் मेरा ஆண்டவரே. हृदय के अंदर की विरोध टूट जाए, அந்த வைராகியத்தை நான் விட்டு कोल ஜெபிக்கிறேன். जलन जो निकल जाए, என் சத்துருவின் மீது பழி வாங்குதலை எதிர்பார்க்கிற இருதயம் மாறட்டுமே. शत्रु के ऊपर जो पलटा लेने की गुण निकल जाए, என் சத்துருவின் மீது வருகிற சிட்சையில் சந்தோஷப்படுகிற அந்த இருதயம் மாறட்டுமே. शत्रु के ऊपर आने वाले दंड को देखकर जो मेरे अंदर जो आनंद हुआ, इस अनुभव बदल जाए. பதவியையும் தலைமைத்துவத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த குறுகின மனம் மாறட்டுமே. पद की लालसा और घमंड के नाम की लालसा जो मेरे अंदर है, ये मुझसे दूर हो जाए. அந்த கீழ்ப்படியாமை மாறட்டுமே. जो आज्ञा ना मानना स्वभाव दूर हो जाए, தேவையற்ற அந்த உறவு விலகட்டுமே. व्यर्थ रिश्ता मुझसे दूर हो जाए. கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் हाथ ஜெபிங்க. उठाए, आंखें बंद करे, पूछो இப்பவே தயாராகுங்க. प्रभु अभी मुझे तैयार இப்பவே कर, தயாராகுங்க. प्रभु मुझे तैयार என் कर, இருதயத்தை ஆயத்தப்படுத்துற ஆண்டவரே. प्रभु मेरे हृदय को तैयार कर, அறிவை ஆயத்தப்படுத்திட்டேன். मेरे दिमाग को तैयार कर. வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டேன். प्रभु मैं तो वरदान पा लिया, திறமைகளை எல்லாம் मेरे பெற்றிருக்கிறேன். अंदर बहुत से कला है, பணங்களை எல்லாம் உருவாக்கி मेरे पास இருக்கிறேன். बहुत से पैसा है, எனக்கு நபர்களை எல்லாம் ஆண்மை பிடித்து मैं வைத்திருக்கிறேன். तो बहुत से लोगों को जानता हूँ, ஆனாலும் ஏன் நடக்கல? फिर भी काम क्यों नहीं हो என் रहा है? இருதயம் மாறட்டுமே. मेरा स्वभाव बदलने दे. இயேசுவின் ரத்தத்தை கேளுங்க. यीशु के लहू को पूछो, அறிக்கை செய்து விட்டு விடுங்க. सासा आप कबूली करो, कबूली இன்றைக்கே करो. ஒரு புது துவக்கம் வரட்டும். आज एक नया शुरुआत होने Some दो, new beginning start एक ஆகட்டும். नया शुरुआत तुम में होने दो, குடும்ப வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம் வரட்டும். परिवार में एक नया शुरुआत होने दो, ஊழியங்களிலே ஒரு புதிய துவக்கம் வரட்டும். सेवकाई में नया परिवर्तन को शुरू करने दो. கர்த்தர் உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றத் தொடங்கட்டும். परमेश्वर के शब्द तुम में शुरू होने दो. Prepare your hearts to receive. उसको प्राप्त करने आज तेरे हृदय को तैयार कर. பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்கள். प्राप्त करने के लिए अपने हृदय को तैयार कर लो. Hallelujah. Glory. Hallelujah. Hallelujah. கண்ணை மூடி ஜெபிக்கிற சிலரை பார்க்கிற இது ஜெப நேரம். ये प्रार्थना समय है, आंखें இன்னும் ஒரு बंद நிமிடம் करो, எடுத்துக்கொண்டு ஜெபிங்க. प्रार्थना करो. சிலர் கண்ணீரோடு ஜெபிக்கிறதுக்காக ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். कुछ आंसू के साथ प्रेयर करते हैं, धन्यवाद. வேடிக்கை பார்த்து இந்த வருஷத்தை இழந்துராதீங்க. मजाक देखकर इस सालों को भी खोओ मत. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது தலை வணங்கி ஜெபிங்க. प्रभु की जब वचन आता है, सिर झुकाकर प्रेयर करो. ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன். प्रभु मैं नम्र हो जाता என்னை हूँ, நான் அர்ப்பணிக்கிறேன். मुझे समर्पण करता हूँ. என்னில் இந்த சுபாவம் மாறட்டப்பா. मुझ में स्वभाव बदलने दो. அதிகமா பேசுறனே, प्रभु मैं अधिक से बातें करता மன்னிக்க हूँ. முடியாம தடுமாறுறனே. प्रभु मैं कंट्रोल में नहीं हो पा रहा இந்த हूँ. சுபாவம் இன்னும் எனக்குள் மாறலையே. ये स्वभाव मुझ में अब तक नहीं बदला. நீர் எதிர்பார்க்கிற குணமாற்றம் எனக்குள் வருவதாக. आपकी अपेक्षा की गुण मेरे अंदर आने दे. உம்முடைய வார்த்தையினால் என்னை சீர்படுத்துவீராக. अपने वचन से मुझे सुधार दे. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே என்னை கண்டித்து உணர்த்துவீராக. पवित्र आत्मा अभी निरुत्तर कीजिए. தேவையற்ற சுபாவங்கள் விலகுவதாக. व्यर्थ स्वभाव मुझसे दूर हो जाए. என் மனம் புதிதாகட்டும். मेरा मन नया हो என் जाए. இருதயம் மறுரூபமடையட்டும். मेरा हृदय रूपांतर हो जाए. எனக்கென்று எழுதப்பட்ட தரிசனங்களை मेरे लिए लिखा गया दर्शन நான் அடைந்து கொள்வதற்கு मैं प्राप्त करने, என்ன மாற்றம் என்னில் தேவையோ जो परिवर्तन मुझ में चाहिए, அது எனக்குள் நடப்பதா. वो मेरे अंदर आ जाए.
பரிசுத்தாவியானவர் அநேகருக்குள் மாற்றங்களை आत्मा உண்டாக்குகிறார். कई लोगों के अंदर काम कर रहा है। மன்னிக்க முடியாத இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. क्षमा नहीं कर पा रहा है क्या? आज तो क्षमा करेगा। தவறான சிநேகங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. बुराई संगति टूट रहा है। பொறாமையும் பெருமையும் விலகி கொண்டிருக்கிறது. कमंड जलन मिट रहा है। வாயை திறந்து அறிக்கை செய்யும்போது அது வெளியேறட்டும். मुंह खोल कर कबूल करो, वो दूर होते जाएगा। ஜெபிப்பதுதான் உங்க வேலை. प्रार्थना करना तुम्हारा அந்த काम। கசப்பின் வேற பிடுங்குவது ஆவியானவருடைய கிரியை. कड़वापन की जड़ को उखाड़ना पवित्र आत्मा का काम है। He will do it. அவர் அதை செய்கிறார். आज उस काम को वो कर रहा है। ஜெபிக்கிறவர்களுக்குள் அவர் அதை செய்கிறார். प्रार्थना करने वाले के अंदर पवित्र आत्मा काम कर ஜெபிக்கிறவர்களுக்குள் रहा है। அது நடக்கிறது. प्रेयर करने वाले के अंदर काम हो रहा है। அது நடப்பதாலேயே वो होने के कारण சில நன்மைகள் வரப்போகிறது. कुछ भलाई भी आने वाला है। இருதயம் மாறுவதாலேயே, अंधकार बदलने से, பாவம் சரிப்படுத்தப்படுவதாலேயே स्वभाव में परिवर्तन आने से தாமதங்கள் மாறப்போகிறது. देरी भी हटने वाला है। தாமதங்கள் மாறப்போகிறது. देरी करना भी दूर होने वाला है। காத்திருப்புகள் முடிவுக்கு வருகிறது. तेरा बाट जोड़ना अंत சில होने वाला है। காத்திருப்புகள் இந்த ஆண்டு முடிவுக்கு வருகிறது. जिसका बाट जो रहा है वो अंत பல வருடமாய் நீ காத்திருந்த காத்திருப்பு कई सालों से जिसका बाट जोया, இந்த சுவாப மாற்றத்தால் முடிய போகிறது. तेरे परिवर्तन के कारण वो अंत में आने உன் वाला है। அபிஷேகம் வேலை செய்ய போகிறது. अभिषेक काम करने वाला है। God is going to appoint you in his place. परमेश्वर तुझे अपनी जगह पर नियुक्त करने वाला है। உனக்கான ஸ்தானத்தில் அவர் உன்னை கொண்டு போக போகிறார். तेरा जगह में तुझे ले जाने वाला है। அரண்மனையின் கதவுகள் திறக்கப்பட போகிறது. राजभवन के द्वार तेरे लिए खुल रहा है। சிங்காசனங்கள் தயாராகிறது. तेरे लिए सिंहासन तैयार हो रहा है। மேன்மைகள் திறக்கப்படுகிறது. तेरे लिए श्रेष्ठपन तैयार हो रहा है। Hallelujah. हालेलुया, Hallelujah. प्रेज़ द लॉर्ड। Hallelujah. அன்பு தகப்பனே உமக்கு நன்றி. पिता आपको धन्यवाद। நீர் உண்டாக்கின மாற்றங்களுக்காக ஸ்தோத்திரம். आपका परिवर्तन के लिए धन्यवाद। சுபாவ மாற்றத்திற்கு தங்களை விட்டுக் கொடுத்தவர்களே, स्वभाव के परिवर्तन के लिए जो लोग समर्पण किए, உம்முடைய தரிசனத்தின் நிறைவேறுதலுக்குள் நடத்திச் செல்வீராக. तेरा दर्शन की परिपूर्ण पर इन्हें ले चलिए। நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. आप ऐसा करने के लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. यीशु के नाम से मानो पिता। சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. जोर से हालेलुया बोले। சுபாவ மாற்றம் நடந்திருக்கும் என்றால், हमारे अंदर हमारे गुण की परिवर्तन हुआ तो, அவர் எதிர்பார்த்த இருதய மாற்றம் வந்திருக்கும் என்றால், वो जो हृदय को चाहता है वो आया ही तो, அவர் வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் வெளியேற்றி இருப்பீர்கள் என்றால், वो जिसे मना किया उसे तुम दूर किए तो, விலக்கு என்று சொன்னதை விலக்கி இருப்பீர்கள் என்றால், प्रभु जिसे छोड़ने बोला अगर तुम छोड़ दिए तो, உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்க உண்மையுள்ளவர். आपसे जो कहा उसे पूरा करने वो विश्वासी योग्य। சத்தமா ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். जोर से आमीन हालेलुया बोले। ஹல்லேலூயா. हालेलुया। 2 சாமுவேல் 9க்கு திரும்புவோம். आ जाए दूसरे सामुएल 9 अध्याय। இப்பொழுது தாவீது சிங்காசனத்தில் அமர்கிறார். अभी दाऊद सिंहासन पर बैठा, அவருடைய ராஜ்யபாரம் பலப்படுகிறது. उसके राज्य दंड बलवंत हुआ। 8ஆம் அதிகாரம் வரைக்கும் he appointed his ministers for his kingdom. 8वां अध्याय तक अपने सेवकाई के लिए, अपने पद के लिए वो नियुक्त किया जा रहा है। தன்னுடைய ராஜ்யத்தினுடைய அமைச்சர்களை, மந்திரிகளை, பிரதானிகளை அவர் நியமிக்கிறார். अपने राज्य के लिए अधिकारियों को, प्राचीनों को वो तैयार कर रहा है। இளைப்பாறுதலோடு சிங்காசனத்தில் அமர்ந்தபோது बड़ी विश्रांति के साथ सिंहासन पर अभी बैठ रहा है। 2 சாமுவேல் 9:1 சொல்லுகிறது, दूसरा सामुएल 9 का दूसरा वचन, இப்பொழுது அவருக்கு தன்னுடைய பழைய எதிரியாயிருந்த சவுலின் குடும்பத்தின் மீது ஞாபகம் வருகிறது. अभी दाऊद को उसका शत्रु जो साउल के घराने के बारे में याद आ रहा है। David think about his enemy's family. दाऊद अपने शत्रु के घराने को याद कर रहा है। நன்றாய் இருக்கிற போது யார் நினைவு உங்களுக்கு உண்டாகும்? आप अच्छा हालत में रहने के टाइम आप किसको याद करते? மகிழ்ச்சியின் காலத்திலே நீங்கள் யாரை சிந்திப்பீர்கள்? आनंद के दिनों में आप किसको याद करते? தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிற போது யாருடைய நினைவு உங்களுக்கு உண்டாகிறது? प्रभु आपको ऊंचाई करने के समय किसको आप याद करते? தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் போது யாருக்கு நன்றி சொல்ல விரும்புவீர்கள்? प्रभु प्रतिज्ञा को पूरा करने के टाइम किसको याद करते? யாருக்கு உதவி செய்ய விரும்புவீர்கள்? आप किसको मदद करने चाहते? அந்த வெற்றியை யாரோடு கொண்டாட விரும்புவீர்கள்? उस विजय
विजय को किसके साथ आनंद मनाने चाहते हैं? மிக பிரியமானவர்களோடு, आपका पसंद लोगों के साथ, சிநேகிதர்களோடு, आपके मित्र के साथ, நமக்கு உதவி செய்தவர்களோடு, मुझे मदद करने वाले के साथ, இந்த தரிசனம் நிறைவேற நம்மோடு கூட நின்றவர்களோடு. ये दर्शन पूरा होने के लिए जो मेरे साथ खड़ा हुआ. ஆனால் தாவீதின் விசாலமான இருதயத்தை கவனியுங்கள். लेकिन दावीद के हृदय को थोड़ा देखो. ஒரு பெரிய தரிசனத்தின் நிறைவேறுதல் வந்திருக்கிறது. एक बड़ा दर्शन का पूरा होना आ गया. பல ஆண்டுகள் ஓட்டம், कई सालों से दौड़ रहा है, பல ஆண்டுகள் விருப்பம், कई सालों की चाहत, பல ஆண்டுகள் போராட்டம். कई सालों से लड़ाई. இப்போது சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். अभी सिंहासन पर बैठा है. அங்கே அமர்ந்து கொண்டு தன்னுடைய எதிரியின் மீது நினைவு வருகிறது. वहां बैठकर अपने शत्रु के बारे में याद करता பழி है. வாங்கும் இருதயம் அல்ல, परंतु ये पलटा लेने की हृदय नहीं, தன் பகையை தீர்த்துக் கொள்ளுகிற நினைவல்ல, अपने विरोध को पूरा करने की हृदय नहीं, தயவு செய்யத்தக்க ஒரு நினைவு. दया दिखाने की हृदय. நான் தாவீதை இப்படி சொல்லுவேன். मैं दावीद के बारे में ऐसा बोलूं. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு மனிதன் தாவீது. पुराने नियम में जीने वाला नया नियम की दाऊद. வாழ்ந்ததுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். उसका जीना पुराने नियम में, ஆனால் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே புதிய ஏற்பாட்டு மனிதனா. परंतु उसके जीवन की हर भाग नया नियम का है. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் என்ன? पुराने नियम की व्यवस्था क्या है? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். आँख का आँख, दांत का दांत, जीवन का जीवन. சவுலை பழி வாங்கினாலும் கர்த்தர் ஒரு தண்டனையும் தரப்போவதில்லை. साउल को पलटा लेने से भी प्रभु दाऊद को दंड नहीं देगा. தன்னை பகைத்தவனை இவனும் பகைப்பதற்கு அனுமதி இருந்தது. कि इसको विरोध करने वालों को ये भी विरोध करने के लिए अनुमति है. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்ன? लेकिन नया नियम में यीशु मसीह का उपदेश क्या है? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், अपने शत्रु को प्रेम कर, உங்களை பகைத்தவருக்காக ஜெபம் तुझे பண்ணுங்கள், विरोध करने वाले के लिए உங்களை प्रार्थना कर, சபிக்கிறவர்களை तुझे ஆசீர்வதியுங்கள். श्राप करने वाले को आशीष कर. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தாவீது புதிய ஏற்பாட்டின் உபதேசங்களை பின்பற்றினார். पुराने नियम में जीने वाले दावीद नया नियम की आज्ञा को पूरा कर रहा है. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டு முறைமையை பின்பற்றுகிறோம். लेकिन नया नियम के विश्वासी पुराने नियम के भागों को पालन करते हैं. சத்துருக்கள் மீது பழி வாங்குதலை பார்க்க விரும்புகிறோம். शत्रु को पर पलटा लेने के लिए मौका ढूंढते. நம்மில் अनेகருக்கு பிடித்தமான ஒரு வசனம், சத்துருவின் கண்களுக்கு முன்பா எனக்கு ஒரு பந்தி வைப்பார் हमसे என்பது. बहुत लोग इस बातों को वचन को पसंद करते. मेरे शत्रु के सामने मेरे लिए के मेज को तैयार करना. எனக்கு ஒரு பந்தி வேண்டும் என்பது ஜெபமோ இல்லையோ, मेरे लिए मुझे मेज चाहिए, शायद ही तुम्हारा प्रार्थना या नहीं. என் எதிரிக்கு முன்னாடி ஒரு பந்தி வேண்டும் என்பது अनेகரின் ஜெபம். लेकिन बहुत लोग प्रेयर करते हैं, मेरा शत्रु के सामने मेरे लिए की मेज को बनाओ. ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, मैं अच्छा होना ही करके प्रेयर करते या नहीं करते मालूम नहीं. அவன் முன்னாடி நான் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறான். प्रभु उसका सामने मुझे अच्छा बना, ये तो प्रेयर करते हैं. நிறைய பேர் முகத்துல நான் ஒரு ஸ்மைலிங்க பார்க்கிறேன். बहुतों के चेहरा में मुस्कुराहट को देख रहा हूं. அல்லேலூயா. हालेलुया. பகைத்தவர்கள் கண்கள் முன்பு உயர்த்துவா, विरोध करने वाले के सामने मुझे ऊंचाई कर, வெட்கப்படுத்தினவர்கள் முன்பு உன்னை கனப்படுத்துவா. मुझे जो लज्जित किए उनके सामने आदर कर. அப்படி எல்லாம் இப்ப பிரசங்கத்தை மாத்தினோம்னா என்ன ஒரு அனாயிண்டிங் இறங்கும் தெரியுமில்ல? ऐसा यदि हम प्रचार करेंगे तो कि अभिषेक कैसा அப்படி उतरेगा ஒரு मालूम? பரவசம், அப்படி ஒரு கைத்தட்டு கேட்டிருக்கும். इतना जोर से ताली बजाएंगे आप तो आनंद में डूब जाएंगे. தூக்க நிலைமையில இருக்கவங்க கூட விழிச்சு குதிச்சு கத்தரை துதிச்சிருப்பாங்க. जो नींद में है वो भी उठेगा, नाचेगा, प्रभु को स्तुति ஆனா करेगा. இந்த உபதேசம் கடினமானது. ये उपदेश कठिन है. சத்துருக்களை சிநேகியுங்கள். अपना शत्रु को प्रेम कर. தேங்க்யூ பாஸ்டர் அவங்க அல்லேலியாவுக்காக. ஒரே ஒரு அல்லேலுயா एक हालेलुया उठा, சொல்ல முடியலல்ல. नहीं बोल पा रहे हैं. ஆனா தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு மனிதன். लेकिन दाऊद पुराने नियम में जीने वाला नया नियम के व्यक्ति. சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு எதிரிக்கு தயவு செய்ய பார்க்கிறான். सिंहासन में बैठकर विरोधी को दया दिखाने चाहता நாம் है. காரியத்திற்கு வருவோம். विषय पर आ जाए. சவுலின் குடும்பத்திலே மீதியாயிருக்கிறவன் உண்டா? साउल के घराने में कोई बच्चा है क्या? என்னை கவனியுங்கள், सुनो, என்னை கவனியுங்கள், सुनो, என்னை கவனியுங்கள். मुझे सुनो. நீங்கள் பைபிள் படிக்க வேண்டாம், என்னை आप கவனியுங்கள். बाइबल पढ़ो मत, मुझे देखो. நான் இந்த 13 வசனங்களுக்குள்ளும் உங்களை அடுத்த 50 நிமிடத்திற்குள் நடத்த வேண்டும். 50 मिनट के अंदर ये 13 वचन के अंदर तुम्हें ले जाऊंगा. 3 குறிப்புகளாக இந்த அதிகாரங்களை பிரித்துக் கொள்கிறேன். इस वचन को अध्याय को मैं 3 भाग करूंगा. இப்போது என் நிமித்தம்
தாவீது கேட்கிறான், யாராகிலும் சவுலின் குடும்பத்தில் மீதியாய் இருக்கிறார்களா? मेरी निमित्त साउल की घराने में कोई बच्चा है क्या? அரண்மனையில் இருக்கிற ஒருவருக்கும் ஒருவரையும் நினைவிலே இல்லை. लेकिन राजभवन में रहने वाले को तो किसी को कुछ भी याद में नहीं है. சவுலின் வேலைக்காரனாய் இருந்த சீபாவை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். साउल की जो काम करने वाला दास था सीबा को लेके आए. இப்போது தாவீது சீபாவிடத்திலே கேட்கிறார் அதே கேள்வியை. अभी दाऊद सीबा से यही सवाल को उठाता. சவுலின் குடும்பத்தில் யாராகிலும் மீதம் உண்டோ? साउल की घराने में कोई बाकी है क्या? நான் அவனுக்கு தயை செய்ய मैं விரும்புகிறேன். उसको दया दिखाने चाहता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. அப்பொழுது சீபா சொன்னான், ஒரே ஒருவன் தான் மீதம் இருக்கிறான். अब सीबा कहता है एक व्यक्ति बाकी है. சவுலின் ஒட்டுமொத்த குடும்பமும் அழிந்து போனது. पूरा साउल के घराने नष्ट हो गए. ஆனால் ரெண்டு கால்களும் முடமான ஒருவன் யோனத்தானுக்கு உண்டு. दो पैर टूटा हुआ एक लंगड़ा जो योनातान के बेटा है. அவனுடைய பெயர் மேவிபோசேத். उसका नाम है मेफीबोशेत. அடுத்த பட்டத்திற்கு வர வேண்டிய மகனாய் பிறந்தவன். वो अगला उस पद पे आने के लिए जन्म हुआ. ஆளுகை செய்கிற அதிகாரத்தோடு பிறந்தவன். शासन करने का अधिकार में जन्म हुआ. இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுலின் பேரனாய் இருந்தான். इस्राएल की पहला राजा साउल की पोता. நீதிமானாய் வாழ்ந்த யோனத்தானின் குமாரன். धर्मी व्यक्ति योनातान की बेटा. இந்த ஒருவன் மாத்திரம் மீதமாய் இருக்கிறார். ये एक बेटा भी बाकी है. தாவீது ராஜா அவனிடத்திலே கேட்கிறார், दाऊद उससे पूछने लगा மேவிபோசேத் எங்கே இருக்கிறார்? मेफीबोशेत कहाँ है? அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில், और जवाब दिया गया லோதேபாரிலே இருக்கிறார். लोदेबार पर वो है. என்னை கவனிக்க வேண்டும். सुनो सुनो என்னை கவனியுங்கள். सुनो. பிறந்தது எருசலேமிலே, उसका जन्म हुआ यरूशलेम. வளர்ந்தது அரண்மனையிலே. उसका बढ़ोतरी हुआ राजभवन में. இப்போது எங்கே இருக்கிறார்? अभी वो किधर है? லோதேபாரிலே. लोदेबार में. லோதேபார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் लोदेबार नाम का अर्थ மேய்ச்சல் இல்லாத இடம். बिना संपन्नता की जगह. pastureless place. बिना संपन्नता की जगह. பஞ்சம் மிகுந்த இடம். अकाल से भरा हुआ जगह. வறண்டு கிடக்கிற பூமி. सूखा भूमि. தரித்திரம் நிரம்பின இடம். दारिद्रता से भरा हुआ जगह. பிறந்தது எங்கே? लेकिन उसका जन्म किधर हुआ? நிறைவாயிருந்த எருசலேமிலே, भरपूर यरूशलेम में. சமாதான பட்டணத்திலே, शांति के नगर में. மகிழ்ச்சி நிரம்பின அரண்மனையிலே, आनंद से भरा हुआ राजभवन में. அடுத்த ராஜாவாகும் தகுதியோடு பிறந்தவன். दूसरा राजा बनने की योग्यता था. இன்றைக்கு நிலை குலைந்து போயிருக்கிறார். आज पूरा बिगड़ा हुआ परिस्थिति. என்னை கவனியுங்கள். सुनो. 2 சாமுவேல் 4:4 சொல்லுகிறது. दूसरा सामुएल अध्याय 4 वचन. நீங்க தயவு செஞ்சு பைபிளை பார்க்க வேண்டாம். बाइबल देखो मैं 4 मुझे सुनो. என்னை பார்ப்பதால் ஒரு யோகம் வரலாம். मुझे देखने से आपको कुछ योजना या हो सकता. சாதா கழுதையை பார்த்தாலே யோகம் வரும்னா, இயேசுநாதரை சுமக்கிற பார்த்தே கழுதா டபுள் யோகம் வரணும். एक गधा को एक नाम यीशु को उठाने वाले गधा को तो 2 गुना होना है ना. இங்க நம்முடைய வட இந்திய ஊழியக்காரர் ஒருத்தர் ஆமேன் சொன்னார். यहाँ के जो नॉर्थ इंडिया सेवक आमीन बोला. நான் கழுதை என்று அவர் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். खुद को गधा मान लिया इसलिए प्रभु के धन्यवाद. என்னை பாருங்க. देखो मुझे देख. ரெண்டு கால்களும் முடமானவன். इसमें भी फोसेत का 2 पैर टूटा. 5 வயது வரைக்கும் 5 उम्र तक அவன் இந்த அரண்மனையில் ஓடி திரிந்தவன். ये राजभवन में दौड़ रहा था, घूम रहा था. இந்த மேவிபோசேத் பிறவி சப்பானி அல்ல. लेकिन यह मेफीबोशेत जन्म लंगड़ा नहीं है. தாயின் கருவிலிருந்து பிறக்கிற போது இவன் மிகுந்த ஆரோக்கியமுடையவன். मां के गर्भ से जन्म होने के टाइम ये एक अच्छा आरोग्यता से रहने वाला. அவனுடைய தாத்தாவாகிய சவுல் இவனுக்கு 5 வருடம் வரைக்கும் ராஜாவினுடைய திறமைகளை சொல்லி வளர்த்திருக்கலாம். इसका दादाजी साउल 5 उम्र तक राजा के विषय को इसको सिखाया. மேவிபோசேத் நீ அடுத்த பட்டத்திற்கு உரியவன். मेफीबोशेत तू अगला इस पद पर आएगा. உன் தகப்பனுக்கு பிறகு நீ ராஜாவாய் இருக்க போகிறாய். तेरा पिता के बाद तू राजा बनेगा. சின்ன வயதிலேயே அவனுக்குள் ராஜ அந்த ஆவி அபிஷேகம் ஊற்றப்பட்டது. छोटापन में राजाओं का आत्मा के अभिषेक उसके अंदर ராஜ உணர்வு ஊட்டப்பட்டது. राजाओं का प्रेरणा दिया गया. 5 வயது வரைக்கும் இந்த அரண்மனையில் ஓடி திரிந்து விளையாடினான். 5 उम्र तक भवन के अंदर दौड़ता था, घूम फिरता था. மேவிபோசேத்துக்கு 5 வயதாய் இருக்கிற போது मेफीबोशेत को 5 उम्र आया. சவுலும் யோனத்தானும் யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். साउल योनातान युद्ध में गए हैं. அதுதான் சவுலின் கடைசி யுத்தம். वही साउल के अंतिम युद्ध. யுத்தம் முடிந்து ஒரு
செய்தி வருகிறது. युद्ध खत्म होकर एक संदेश आ रहा है, பெலிஸ்தியர்கள் ஜெயம் பெற்றார்கள். फिलिस्ती लोग जय पाए, சவுலும் யோனத்தானும் மரிக்க வேண்டியதாயிற்று. शाऊल योनातान मर गए। அந்த துக்க செய்தியை கேட்டபோது जब युद्ध दुख के संदेश सुने, ஒருவேளை பெலிஸ்தியர்கள் எருசலேமுக்குள்ளும் வரலாம் என்று நினைத்த இந்த வீட்டில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற தாதிமார் எல்லாரும் इस राजभवन में रहने वाले नौकरानी सोचने लगे उस फिलिस्ती शायद राजभवन में भी आ सकते, அரண்மனையை விட்டு புறப்படுகிறார்கள். राजभवन से दौड़ने लगे। மேவிபோசேத்துக்கு தாதி ஒருத்தி உண்டு. मेफीबोशेत को संभालने वाली एक அவள் दादी है। மேவிபோசேத்தை தூக்கிக் கொண்டு அவசரமாய் ஓடுகிறாள். इस बेटा को उठाकर दौड़ रही थी, நன்மை செய்யத்தான் நினைத்தாள். भलाई करने सोची, இந்த பிள்ளையை காப்பாற்றி விட வேண்டும். इस बच्चा को बचाना है। யோனத்தான் தான் மரித்து போனான். योनातान तो मर गया, இவனையாகிலும் ராஜாவாக்கி விட வேண்டும். इसे तो राजा बनाना है, இவனையாகிலும் பட்டத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும். इसे तो राजपथ पर ले आना है। காப்பாற்ற விரும்பினாள். इसे बचाने सोची, பாதுகாக்க விரும்பினாள். सुरक्षा करने நன்மை सोची, செய்ய விரும்பினாள். भलाई करने सोची, ஆனால் நடந்தது என்ன? लेकिन क्या हुआ? அவள் தடுமாறி விழுந்தபோது पैर फिसल कर गिरने लगी। அவன் 2 கால்களும் உடைந்து इस போனது. लड़का का 2 पैर टूटने लगा நிரந்தர சேதம், और पूरा नुकसान, சரி செய்ய முடியாத சேதம். ना सुधारने वाली नुकसान। என்னை கவனியுங்கள். सुनो, மேவிபோசேத்தின் வாழ்க்கை நிலைகுலையத் தொடங்கியது. मेफीबोशेत का जीवन पूरा बिगड़ चुका। பிறக்கிற போது மகிழ்வோடு பிறந்தவன், आनंद के साथ जन्म हुआ, வளருகிற போது தரிசனத்தோடு வளர்ந்தவன். दर्शन के साथ बढ़ने लगा, ஆனால் யாரோ செய்த தவறினால் दूसरों के गलत के कारण இன்றைக்கு இவன் நிலைகுலைந்து கிடக்கிறான். आज इसका जीवन बिगड़ चुका। இப்படி முடமாயிருக்க அவன் காரணம் அல்ல, ये लंगड़ा होने का ये कारण नहीं அவன் है, பெற்றோர் காரணம் அல்ல, इसका माता पिता कारण नहीं அவன் है, செய்த பாவம் காரணம் அல்ல. इसका पाप कारण नहीं है। யாரோ ஒருவர் நன்மை செய்ய முடிவெடுத்தார்கள். भलाई करने के लिए जो कोई सोचे थे, துரதிர்ஷ்டவசமாய் அது தீமையாய் மாறிவிட்டது. अनजानपन में ये गलत में हो गया। He was broken physically, शरीर में टूट चुका है, he was broken emotionally, अपने प्रेरणा में टूट चुका, உணர்வுகளிலே பாதிக்கப்பட்டார். अपने हृदय की महसूस में भी टूट गया। மேவிபோசேத் இனி நீ நடக்க முடியாது, मेफीबोशेत अब तो नहीं चल இனி நீ सकता, நடனமாட முடியாது, अभी तो घूम नहीं सकता, இனி நீ ஓட முடியாது, अब तो दौड़ नहीं सकता, இனி நீ அமர अब முடியாது. तो बैठ नहीं ஒரு सकता। நிரந்தர சேதம். पूरा निरंतर नुकसान। வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, आए वे लोगों, உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலைகுலை வந்திருக்கலாம். आपका जीवन में ऐसा एक नुकसान आया क्या? ஏதோ ஒரு தரிசனத்தோடு வளர்ந்து, एक दर्शन में आप बढ़ते आए, ஆசீர்வாதத்தின் எண்ணங்களோடு வளர்ந்து, आशीष की सोच में बढ़ते आए, ஒரு மேன்மையின் ஆசைகளோடு வளர்ந்து, एक उन्नति की चाहत में आए, மிகப்பெரிய கனவுகளோடு வளர்ந்து, बड़ी स्वप्न को देखते आए, அவையெல்லாம் உடைக்கப்பட்டதினால் वो सब नुकसान होने के कारण நிலைகுலைந்து போயிருப்பீர்கள் என்றார். आप भी गड़बड़ी में है तो இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச आज விரும்புகிறார். प्रभु आपसे बातें कर रहा है। உங்களை நினைவு கூற ஒரு தெய்வம் உண்டு. तुझे स्मरण करने वाला एक परमेश्वर है। உடைக்கப்பட்டிருக்கிற உங்களையும் நினைவு கூற ஒரு தெய்வம் உண்டு. छिपे स्थान पर रहने वाला तुझे याद करने वाला है। தன்னுடைய நீதிமானாகிய தகப்பனை மேவிபோசேத் இழந்திருக்கிறார். अपना धर्मी पिता योनातान को भी ये बेटा खो गया। என்னை கவனியுங்கள். सुनो, தகப்பன் நீதிமான் தான், पिता भी धर्मी है, ஆனால் அவனுடைய தாத்தா சவுல் செய்த பாவத்தினாலே, परंतु उसका दादाजी साउल के पाप के कारण, சவுலுடைய கீழ்ப்படியாமையினாலே साउल आज्ञा न मानने के कारण மேவிபோசேத் தகப்பனற்றவனாய் மாறி இருக்கிறார். मेफीबोशेत तो बिना पिता का बेटा बन गया। இன்றைக்கு ஒரு பரிசுத்தமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், आज तो पवित्र परिवार में जन्म क्यों ना हो, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தாலும், आज तो यीशु के लहू से धोया गया व्यक्ति क्यों ना, தேவனுக்கென்று வாழ்கிற குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், यीशु को मानने वाले परिवार में तू क्यों ना, சில சாபங்கள் பின்தொடர்கிறது என்றால், कुछ श्राप तेरे जीवन में है तो யாரோ செய்த பாவத்தினால், कोई तो किए हुए पाप के कारण, முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தினால், तेरे पूर्वों के पाप के कारण நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன் என்ற நிலைமையில் இருப்பீர்களானால், तेरा जीवन शायद बिगड़ा हुआ हालत में हो सकता। சிலுவையின் இரத்தத்தினால் சாபங்கள் உடைக்கப்படும். क्रूस के लहू के द्वारा तेरा श्राप இன்றைக்கு அவர் टूटा है। விடுதலையை தர வல்லவர். आज वो छुड़ाने वाला है। ஹல்லேலூயா சொல்லுங்கள். हालेलुया, ஆமென். आमीन। நிலைகுலைந்து போயிருக்கும் மேவிபோசேத், बिगड़ा हुआ मेफीबोशेत, no one to remember him,
कोई भी उसे स्मरण नहीं किया, ஒருவரும் அவனை நினைப்பதற்கு இல்லை. कोई भी उसे स्मरण करने के लिए भी नहीं. தாவீதின் முதல் மனைவியாயிருந்த மீகாள் மேவிபோசேத்துக்கு சொந்த அத்தை முறை. दावीद का जो पहला पत्नी मीका भी जो उसका अत्ता उसका ससुर की बेटी है. தாவீது ராஜாவான போது மன்னிக்க வேண்டும், தாவீது மீகாளை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கிறான். जब दाऊद राजा बना अपनी पहले पत्नी को अपने साथ ले लिया. அரண்மனைக்கு வந்த மீகாள் ஒரு நாளும் மேவிபோசேத்தை குறித்து நினைப்பூட்டவே இல்லை. राज भवन में आए हुए मीका कभी भी मेफीबोशेत को याद भी नहीं की. மேவிபோசேத்னு ஒரு பையன் எங்க அண்ணனுக்கு உண்டு. मेफीबोशेत जो मेरे भाई के लिए एक बेटा है, ரெண்டு காலும் உடமானவன், उसका दो पैर भी टूटा है. அவன் எங்க இருக்கிறானோ, वो किधर है? தாவீதிட்ட வந்து பரிந்து பேசி இருக்கணும் மீகாள். दावीद के पास आकर अपने भाई के बेटे के बारे में बात करना चाहिए था. ஆனால் மேவிபோசேத் மறக்கப்பட்டவன், मेफीबोशेत सबके द्वारा भुला गया, மேவிபோசேத் புறக்கணிக்கப்பட்டவன். मेफीबोशेत सबके द्वारा அவன் टुकड़ा எங்கே गया. இருக்கிறான் என்பது ஒருவருக்கும் वो தெரியாது. कहाँ है किसको भी पता नहीं. அவனுக்கு உதவி செய்வதற்கு அங்கே ஒருவரும் இல்லை. उसको मदद करने कोई नहीं है. அவனை நினைவு கூறுவதற்கு ஒருவரும் இல்லை. उसे याद करने कोई नहीं है. ஒருவேளை இங்க வந்திருக்கிற சில குடும்பங்கள் அப்படி இருக்கலாம். यहाँ ये भी कुछ परिवार ऐसा क्यों ना, சகோதரர்களால் மறக்கப்பட்டு, भाई के द्वारा आपको भुला गए, தாய் தகப்பனால் ஒதுக்கப்பட்டு, माता पिता को टुकरा दिए, அல்லது பிள்ளைகளால் தனிமைப்படுத்தப்பட்டு, बच्चे आपको दूर कर दिए. எங்கே இருக்கிறே, आप कहाँ है, எப்படி இருக்கிறே, कैसा है, யாரோடு இருக்கிறே, किसके साथ है, என் நிலை என்ன என்பதை मेरा परिस्थिति क्या है, அறிவதற்கு குடும்பங்கள் விரும்பாமல் இருக்கலாம். शायद आपको परिवार याद ना करता होगा. உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற இயேசு உண்டு. आपको अच्छे से पहचानने वाला तुम्हारा यीशु. வனாந்தரத்தில் வாழ்ந்தாலும் உங்களை காண்கிற எல் ரோயி உண்டு. चमले आप जंगल में क्यों ना, वहां भी वो आपके लिए है. உங்கள் நிலைமைகளை புரிந்திருக்கிற இயேசு உங்களோடு பேச तेरा விரும்புகிறார். परिस्थिति को समझने वाला यीशु तुझसे बातें करेगा. அப்படி நிலைகுலைந்திருக்கிற சிலரை அவர் இன்றைக்கு தூக்கி எடுக்க விரும்புகிறார். ऐसा बिगड़े हुए लोगों को आज वो उठाने चाहता है. தேவன் திரும்ப உங்களை எருசலேமுக்குள் கொண்டு வர விரும்புகிறார். प्रभु दोबारा तुम्हें यरूशलेम में लेके आने चाहता है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. கவனி, सुनो, தாவீதை முதல் முறையாய் மேவிபோசே சந்திக்கிற போது मेफीबोशेत पहली बार दाऊद को मुलाकात कर रहा है. தன்னை இப்படி அறிமுகப்படுத்துவதை பார்க்க முடியும். वो अपने आप को इस प्रकार से परिचय दे रहा है. செத்த நாய் போல் இருக்கிறேன், मरा हुआ कुत्ता के समान में हूँ. I am like a dead dog. मरा हुआ कुत्ता के समान हूँ मैं. எப்படி वो அறிமுகப்படுத்துறார்? अपने आप को कैसा परिचय के दे रहा, देखो. ஐயா, நீங்க இருக்கிற இந்த அரண்மனையில ஒரு காலத்தில் வாழ்ந்தவன் நான். राजा, एक समय में, आज आप जिस भवन में है, मैं भी एक भवन में एक समय में जी रहा था. என் தகப்பனோடு இந்த சிங்காசனத்தில் அமர்ந்து விளையாடியவன் நான். मैं अपने पिताजी के सिंहासन पर मैं खेलता था. சமாதானமும் சந்தோஷமும் இருந்த குடும்பத்தில் பிறந்தவன் நான். आनंद शांति से भरा हुआ परिवार में मैं रहता ஆனால் था. இன்றைக்கு நான் ஒரு செத்த நாய் போல் கிடக்கிறேன் என்று சொல்லும் அளவு நிலை குலைந்து परंतु போயிருந்தவன். आज एक मरा हुआ कुत्ता के समान मेरे परिस्थिति है कर बोलता. யாரோ ஒருவர் அவனை லோதேபாரில் கொண்டு விட்டார்கள். कोई तो एक उसे लोदेबार पर छोड़ दिया. அங்கே இருந்து வெளிவர முடியவில்லை. वहां से बाहर आ नहीं पा रहा. வெறுமையிலிருந்து வெளியேற முடியவில்லை. घमंड से बाहर आ नहीं पा रहा. பஞ்சத்திலிருந்து வெளியேற முடியவில்லை. अकाल से बाहर आ नहीं पा रहा. தரித்திரத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. दरिद्रता से बाहर आ नहीं पा வனாந்தர रहा. வாழ்க்கை விட்டு வெளியே வர முடியவில்லை. अंधकार से बाहर आ नहीं पा रहा है. மேவிபோசேத்துக்கு ஒன்று புரிந்து விட்டது. मेफीबोशेत को एक समझने आया. இனி ஒரு நன்மையை நான் காண போவதில்லை. इसके बाद में कोई भलाई को नहीं இதுதான் देखूंगा. என் முடிவாக இருக்கக்கூடும். यही मेरा अंत होगा. ஆமென். आमेन. He may tried many times to overcome. वो कई बार सामना करने के लिए कोशिश किया. லோதேபாரை விட்டு வெளியே வர பல முயற்சி எடுத்திருக்கலாம். लोदेबार से बाहर आने के लिए बहुत से कोशिश किया होगा. என்னை எருசலேமுக்கு கொண்டு போங்கள் என்று சிலரிடத்தில் அவன் தாங்கி கேட்டிருக்கலாம். कुछ लोगों के पास मदद भी मांगा होगा, मुझे यरूशलेम को लेके जाओ. அவன் கெஞ்சுதலுக்கு செவி கொடுக்க மனிதர்கள் தயாராயில்லை. उसका तड़प, उसकी बातों को सुनने के लिए कोई तैयार नहीं. இன்னைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, या ये वे लोगों, யாரோ செய்த தவறினால் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். कोई तो गलत किए, उसके कारण आप नुकसान हुए क्या? தாயும் தகப்பனும் நன்மை செய்ய நினைத்து அனுப்பினார்கள். அங்கேயோ நீ உடைந்த வாழ்க்கையோடு இருக்கிறாயா? माता पिता भलाई करने सोचे परंतु उधर तो टूटा हुआ हालत में है क्या? வெளியே சொல்லவும் முடியவில்லை, ஆமென் சகித்துக் கொள்ளவும் முடியவில்லை என்கிற இரட்டை வாழ்க்கை வாழ்கிறாயா? बाहर बोल नहीं पा रहा है और सह नहीं पा रहा है. ये दो प्रकार
प्रकार के जीवन जी रहा है क्या? லோதேபாரில் சிக்கி இருக்கிறேன் என்பது போல வாழ்கிறீர்களா? लोदेबार में फंसा हुआ करके तू बोलता है क्या? எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிலையில் இருக்கிறீர்களா? सभी लोग मुझे भूल गए करके स्थिति में है क्या? தனிமையோடு போராடுகிறீர்களா? अकेलेपन पर लड़ता है क्या? தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு நல்ல செய்தி ये அனுப்புகிறார். सुबह के समय प्रभु तेरे लिए एक अच्छी संदेश को देता है। உங்களுக்கு ஒரு அழைப்பின் சத்தம் வருகிறது. तेरे लिए एक बुलावट की आवाज आ உங்களை रहा है। நினைவு கூற ஒரு தெய்வம் உண்டு. तुझे स्मरण करने के लिए एक परमेश्वर है। 2 சாமுவேல் 9:1-3 दूसरा सामुएल 9 अध्याय 1 से 3 तक நினைவு கூறப்படுகிறான் மேவிபோசேத். मेफीबोशेत स्मरण किया जा रहा है। மேவிபோசேத் நினைவு கூறப்படுகிறான். मेफीबोशेत स्मरण किया जा रहा है। 4ஆம் வசனத்தை கவனியுங்கள். चौथी वचन को देखो। அவன் எங்கே என்று கேட்கிறார். मेफीबोशेत कहाँ है करके पूछा गया। இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, आज भी प्रिय लोगों, நீங்கள் இருக்கிற இடத்தை அறிந்திருக்கும் தெய்வம் உண்டு. आपके जगह को जानने वाला परमेश्वर, உங்கள் நிலையை புரிந்து கொண்டிருக்கிற தெய்வம் உண்டு. तेरी परिस्थिति को जानने वाला परमेश्वर है। 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். 5वां वचन को देखो। அவனை அழைப்பித்தார். उसे बुलवाओ। என்னை கவனியுங்கள். सुनो, ஒரு அழைப்பின் சத்தம் एक வருகிறது. बुलावट की आवाज आ रहा है। தாயும் தகப்பனும் அழைக்க மறந்திருந்தாலும், माँ पिता बुलाने भूल गए, உடன் பிறந்தவர்கள் அழைக்க மறந்திருந்தாலும், भाई बुलाने भूल गए, உறவுகளும் நண்புகளும் அழைக்க மறந்திருந்தாலும், रिश्तेदार दोस्त बुलाने के लिए भूल गए, இன்றைக்கு சிங்காசனத்திடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. सिंहासन से एक बुलावट आ रहा है। ராஜாவிடமிருந்து ஒரு அழைப்பு राजा வருகிறது. के पास से एक बुलावट आ रहा நீ है। லோதேபாரை விட்டு வெளியே வா. लोदेबार से बाहर आ जा। நீ வாழ வேண்டிய ஸ்தானம் அதுவல்ல. तू जीने की जगह वो நீ नहीं है। இருக்க வேண்டிய இடம் லோதேபார் அல்ல. तू रहने की जगह लोदेबार नहीं है। உடைக்கப்பட்ட உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. तेरे लिए आज एक बुलावट आ रहा है। அழுது கொண்டிருக்கும் உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. रोने वाला तेरे लिए एक बुलावट आ रहा है। அங்கலாய்க்கும் உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. तड़प में रहने वाला तेरे लिए बुलावट आ रहा है। வெளியேற முடியாமல் தவிக்கும் உனக்கு ஒரு அழைப்பு उठ வருகிறது. नहीं पा रहा है, तेरे लिए बुलावट आ रहा है। The King of Kings ஒரு அழைப்பு தருகிறார். राजाओं के राजा एक बुलावट को दे रहा है। அதிகாரமுள்ள சிங்காசனம் அழைக்கிறது. अधिकार से भरा हुआ सिंहासन तुझे बुला रहा है। அழைப்பின் சத்தம் கேட்கிறவர்கள் கரம் தட்டி துதியுங்கள். बुलावट को सुनने वालों ताली बजाकर A call from the grace of throne of grace. अनुग्रह के सिंहासन से तेरे लिए एक बुलावट आ रहा है। A call from the throne of grace. अनुग्रह के सिंहासन से तेरे लिए बुलावट आ रहा है। கிருபையின் சிங்காசனம் உன்னை அழைக்கிறது. अनुग्रह के सिंहासन तुझे बुला रहा है। ஹalleluya. हालेलुया। உலகம் மறந்திருக்கலாம் சகோதரா. संसार तुझे भूल गया क्या? உலகம் உன்னை உடைத்து போட்டு வேடிக்கை பார்க்கலாம் சகோதரி. संसार तुझे गिराकर मजाक देख सकता है। இனி அவ்வளவுதான் என்று உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கலாம். लोग बोल सकते तेरा जीवन खत्म हो गया। முடிந்து போனான் என்று சிலர் உன்னை மறந்திருக்கலாம். कुछ लोग सोचते इसका तो अंत हो गया। உன்னை பார்க்கிற சிலரும் அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கலாம். तुझे देखने वाले तुझे तुच्छ समझ सकते। நீ போய் நிற்பதை சிலர் அலட்சியம் செய்யலாம். तू जाकर खड़ा होने से कुछ लोग मजाक सोच सकते। உன்னை சில உயர்வான இடங்களுக்கு அழைக்க சிலர் வெட்கப்படலாம். बड़ा जगह में तुझे बुलाने के लिए कुछ लोग शर्म हो सकता है। நீ வந்து நிற்பதை அவர்கள் விரும்பாமல் இருக்கலாம். तू आकर खड़ा होने से कुछ लोग पसंद नहीं करता होगा। மனிதன் அழைக்கவில்லை என்று கலங்காதே. मनुष्य नहीं बुलाया करके चिंता मत कर। சிங்காசனத்திலிருந்து அழைப்பு வருகிறது. सिंहासन से बुलावट ராஜாவிடமிருந்து அழைப்பு வருகிறது. राजा तुझे बुला रहा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தாயானவள் மறந்தாலும் माँ तुझे भूल जाए, மறவாத தெய்வம் உண்டு. तुझे ना भूलने वाला परमेश्वर। தகப்பன் தூக்கி எறிந்தாலும் पिताजी तुझे फेंक दे, சுமக்கின்ற தெய்வம் உண்டு. तुझे उठाने वाला पिता கையை है। தட்டி ஒரு 30 வினாடி बजाकर 30 அவரை सेकंड ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். धन्यवाद करो। धन्यवाद। அழைப்புக்கு செவி கொடுக்கிறவர்கள். बुलावट को सुनने वालों, லோதேபாரில் இருந்து ஒரு அழைப்பு. लोदेबार से बुलावट। வெளியே வா மேவிபோசே. राजा मैं भी बोसे, நிலை குலைந்த வாழ்க்கை போதும். बिगड़ा हुआ जीवन को काफी है। நினைவு கூறுகிற ராஜா உண்டு. तुझे स्मरण करने वाला राजा। உன் நிரந்தர சேதத்தை குறித்து புறம் பேசுகிறவள் நடுவிலே तेरा निरंतर नुकसान के बारे में जो चुगली बोलते हैं। நல்லது செய்ய நினைத்தார்கள் உன் சகோதரர்கள். तेरे भाई तो भलाई करनी सोचे। உன் தகப்பன் உனக்கு தீமை செய்ய இந்த திருமணத்தை ஏற்படுத்தவில்லை. तेरे पिताजी तुझे बुराई करने के लिए ये शादी को नहीं जोड़े। உன் தாய் தீமை செய்வதற்காக இந்த கல்விக்கு உன்னை அனுப்பவில்லை.
तेरा माँ तुझे बुराई करने के लिए इस पढ़ाई में नहीं भेजी, நன்மை செய்யதான் முடிவெடுத்தார்கள். भलाई करने के लिए वे निर्णय किए. ஆனால் ஒரு தடுமாற்றம், कुछ தேவ சத்தம் கேட்காத தடுமாற்றம், कुछ आवाज सुनने से रुकावट, தேவ சித்தம் அறிய எடுக்காத தடுமாற்றம், प्रभु की इच्छा को ना पहचानने वाले रुकावट, தேவ மனிதனிடம் ஆலோசனை கேட்காமல் எடுத்த சில முடிவு, सेवक के पास सलाह ना मांगने वाली रुकावट. உன் குடும்ப வாழ்க்கை நிரந்தர சேதத்தில் இருக்கிறது. तेरे परिवार पूरा बिगड़ा हुआ है. இதை சரி செய்யவே முடியாதே. ओ अभी ये तो ठीक नहीं होगा. என்னை ஆறுதல் படுத்தலாம், अभी मुझे तसल्ली दे என்னை सकते, मुझे சந்தோஷப்படுத்தலாம், खुश दिला सकते, ஆனால் இதை சரி செய்வதற்கு வாய்ப்பில்லை. लेकिन ये इसे सुधारने के लिए मौका नहीं. திரும்ப எடுக்க முடியாத சேதத்தில் இருக்கிறேன். दोबारा में ना निकालने वाली बिगड़ावट में हूँ. இன்றைக்கு தேவ கிருபை வெளிப்பட आज போகிறது. प्रभु के अनुग्रह तुझ पर आ அப்படி रहा है. வந்திருக்கிற சில சகோதரிகள் மீது தேவ கிருபை यहाँ आए வெளிப்பட हुए कुछ போகிறது. बहनों को पर उसके अनुग्रह उतर आ रहा है. சரீரத்தில் நிரந்தர சேதத்தோடு வந்திருக்கிற சிலர் மீது தேவ கிருபை வெளிப்பட போகிறது. शरीर कुछ बिगड़ा हुआ उस शरीर के ऊपर उसका अनुग्रह उतर आ रहा है. குடும்ப வாழ்க்கையில் நிரந்தர பிரிவினையோடு வந்திருக்கிற சிலர் மீது தேவ கிருபை வெளிப்பட परिवार போகிறது. में कुछ बिगड़ावट है क्या, उसका अनुग्रह निरंतर उतर आ रहा है. தேவன் நினைவு கூறுகிறார், प्रभु तुझे स्मरण किया, லோதேபாரை விட்டு வெளியே வா. लोदेबार से बाहर आ जा. ஒரு அழைப்பு கேட்கிறது. एक बुलावट सुनाई पड़ रहा है. என்னை கவனியுங்கள். सुनो, என் சத்தத்தை அல்ல, என்னை கவனியுங்கள். मुझे देखो, मुझे இப்போ லோதேபாரில் இருந்து மேவி போசத்தை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். लोदेबार से मेफीबोशेत को ले आ रहे हैं. தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், அரண்மனையின் கதவுகள் திறந்திருக்கிறது. दावीद सिंहासन पर बैठा है, राजमहल के द्वार खुला है. தாவீது ஒருவேளை மேவி போசத்தை இப்படி சிந்தித்திருக்கலாம். शायद दावीद मेफीबोशेत के बारे में ऐसा सोच सकता था, தாவீது மேவி போசத்தை நேரில் பார்த்ததில்லை. क्योंकि दावीद अब तक मेफीबोशेत को देखा नहीं. ஆனால் தாவீதின் இருதயத்திலே இப்படி ஒரு எண்ணம், மேவி போசேத் எப்படி இருப்பான்னு ஒரு கற்பனை. शायद मेफीबोशेत के बारे में दाऊद अपने मन में एक कल्पना सोचा होगा, वो कैसा दिखेगा. தாவீது நினைச்சிருப்பாரு, தாவீது சாய் सोचा होगा. மேவி போசேத்தோட தாத்தா சவுல் பெரிய உயரமானவர், मेफीबोशेत का दादाजी शाऊल तो ऊंचाई है. இவர்களுடைய ரெண்டு பேருடைய சவுல் யோனத்தானின் மரணத்தின் போது இந்த தாவீது ஒரு இரங்கல் பாட்டு எழுதியிருப்பார். क्योंकि शाऊल योनातान मरण के समय दावीद उनके प्रति में एक गीत लिखा होगा. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், तो दूसरे सामुएल पहला अध्याय 22 முதல் 26 வசனங்களில் उसका 22वां वचन से 26 वचन அவர் அந்த இரங்கல் பாட்டை எழுதியிருப்பார். उस दुख के गीत को लिखता है. 23ஆம் வசனத்தை பாருங்கள், 23वां वचन को देखिए. பின்பகுதி மட்டும் வாசிக்கிறேன். 23वां वचन को, சவுலும் யோனத்தானும் शाऊल और योनातान கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் उकाब के समान तेज, சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் सिंह உள்ளவர்களாயிருந்தார்கள். के समान बलवान थे. எப்படியா? कैसा थे वे? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. बोलिए ना. கழுகுகளை பார்க்கிலும் उकाब के समान வேகமும், बड़ी तेज, சிங்கங்களை பார்க்கிலும் सिंह के समान பலமும் உள்ளவர்கள். अधिक बलवान थे. இந்த ரெண்டு பேருடைய மூன்றாம் தலைமுறை தான் இப்ப வரப்போகுது. ये दो जन का तीसरा पीढ़ी अभी हम देख रहे हैं. He imagine about the Mephibosheth. मैं भी बोशेत के बारे में एक कल्पना देख रहा है. தாத்தா அவ்வளவு உயரமானவர், उसका दादाजी तो इतना ऊंचाई है, தகப்பன் இவ்வளவு வேகமானவர், योनातान भी इतना रफ्तार है. மேவிபோசேத்தின் கால்களில் சேதம் என்றாலும் मेफीबोशेत का पैर टूटा है, ஒரு பலமான ஒருவரை அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். लेकिन वो ताकतवान होगा कर दावीद सोचा. அரண்மனைக்குள்ளே மேவிபோசேத் வந்து விட்டார்னு ஒரு செய்தி வருகிறது. जब एक खबर आ रहा है मेफीबोशेत राजभवन के अंदर आ தாவீது गया. எதிர்பார்த்து காத்திருக்கிறான் தாவீது ஒரு வீரமுள்ள பலமுள்ள ஒரு மனிதனை. दावीद इंतजार कर रहा है, एक सूरवीर, एक ताकतवान अंदर आ रहा है. ஆனா மேவிபோசேத் எப்படி உள்ள வர்றான் தெரியுமா? लेकिन मेफीबोशेत अंदर कैसा आया मालूम? தாவீதின் எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாய் வருகிறார். दावीद की कल्पना के विरोध में दिखता है. ரெண்டு கால்களும் உடம், दो पैर भी टूटा, தவழ்ந்து வருகிறான். वो लंगड़ कर யாரோ ஒருவர் சுமக்க வேண்டிய நிலையில் வருகிறார். और कोई इसे उठाकर आने की स्थिति. வந்தவன் தாவீதிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்தும் போது आया हुआ व्यक्ति दावीद के पास अपने आप को परिचय करता है. செத்த நாய் போல் இருக்கிறேன் அப்படி. मैं मरा हुआ कुत्ता के समान हूं. ஐயா, உங்க மனசுல என்ன பத்தி வேற ஒரு எண்ணம் இருக்கலாம். भाई, मेरे बारे में आपके मन में और कुछ सोच हो सकता, நானோ செத்த நாய் போல் கிடக்கிறேன். परंतु मैं मरा हुआ कुत्ता के समान हूं. தாவீது சிங்காசனத்தை விட்டு எழும்பி
दाऊद सिंहासन से उठकर ரெண்டு காலும் சப்பானியாய் தவழ்ந்து வந்த மேவிபோசேத்தை நோக்கி दो பார்த்து, पैर टूटा हुआ लंगड़ते आए हुए मेफीबोशेत को देखकर, என்னை பாருங்கள், मुझे देखो ना, இப்படி சொல்லி இருக்க வேண்டும், शायद दाऊद ऐसा बोला होगा, மேவிபோசேத்தே, मेफीबोशेत நீ வெளிப்புறமாய் உடைக்கப்பட்டிருக்கிறாய், तो बाहरी रूप में टूटा है, உன்னுடைய ரெண்டு கால்களும் முடமாகி விட்டது, तो दो पैर टूटा हुआ हालत में है, அதற்காக நீ செத்த நாய் என்று சொல்லாதே, इसीलिए तू मरा हुआ कुत्ता नहीं, உனக்குள் இருக்கிற ரத்தம் तेरा अंदर की खून, இன்னும் ராஜகுமாரனின் तेरा ரத்தமே, अंदर की खून अभी भी तो राजा का बेटा है, உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் तेरा अंदर जो खून दौड़ रहा है ராஜவம்சத்தின் ரத்தம், राजा की वंश की खून है, உனக்குள் இருக்கிற ஆவி तेरा अंदर की आत्मा ராஜாவின் ஆவி. राजाओं का आत्मा, வெளி தோற்றத்திலே இன்றைக்கு அநேகர் तू உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள், बाहर रूप में टूटा होगा, வயதானதினால் பலவீனமாய் இருக்கிறீர்கள், मेरा उम्र हो गया इसलिए मैं कमजोर हूँ बोल सकता, விபத்துக்களால் சரீரங்களை இழந்திருக்கிறீர்கள், तू किस बातों में शरीर को खोगे, செத்த நாய் போல் இருக்கிறேன் என்பது போல வந்திருக்கிறீர்கள். शायद मरा हुआ कुत्ता के समान समझ सकते, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை நினைப்பூட்ட आज விரும்புகிறார், प्रभु तुझे याद दिला रहा है, உனக்குள் இருப்பது ராஜாதி ராஜாவின் ரத்தம் அல்ல, तेरा अंदर राजाओं का खून है, உனக்குள் இருப்பது ராஜரீக அபிஷேகம் அல்ல, तेरा अंदर राजाओं का अभिषेक है, உனக்குள் இருப்பது ராஜாவுடைய ஆவி அல்ல, तेरा अंदर राजाओं का आत्मा, நீ ராஜரீக வம்சமாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்ல. तो राजाओं का वंश बनने के लिए நல்லா चुना கையை गया, தட்டி அவரை உயர்த்துங்க ताली பார்க்கலாம். बजाकर उसको महिमा दो, Still you are king's child. अभी भी तू राजाओं का बेटा, நீ உடைக்கப்பட்டாலும் ராஜவம்சமே, तू टूटा क्यों ना, तू राजाओं का बेटा, உன் வெளி தோற்றம் வித்தியாசமாய் இருக்கலாம், तेरे बाहर के रूप अलग क्यों ஆனால் ना, இன்னும் ராஜ கிருபை உண்டு, अभी भी राजाओं का अनुग्रह तुझ पर, ராஜரீக அபிஷேகம் உண்டு, राजाओं का अभिषेक तुझ पर, ராஜரீக வல்லமை உண்டு. राजाओं का सामर्थ्य நல்ல तुझ पर, கையை தட்டி 30 வினாடி ताली बजाकर 30 ஆவில सेकंड நிரம்பி சொல்லுங்க, आत्मा में भरकर बोलो, இன்னும் நான் ராஜகுமார், आज भी राजा का बेटा, இன்னும் நான் ராஜகுமாரத்தி. अभी भी राजा का बेटा, உன் வெளிப்புற தோற்றம் मेरा बाहर के உன் रूप, அடையாளத்தை மாற்ற முடியாது, मेरा चिन्ह को बदल नहीं सकता, வெளிப்புறமாய் நடந்தவைகள், बाहर के अनुभव, நீ பெற்றுக்கொண்ட சில தோல்விகள், तेरा हरावट, உனக்கு நடந்த சில தீமைகள் तेरा बुराई, உன் அடையாளத்தை மாற்ற முடியாது. तेरा चिन्ह को नहीं बदल सकता, ராஜகுமாரன் தான் நீ. तू राजा का बेटा, உடைக்கப்பட்டிருந்தாலும் तू टूटा क्यों ना, புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் नफरत किया गया உன் तो, ரத்தத்தை மாற்ற, तेरा खून को உன் बदलने, DNA-வை மாற்ற तेरा क्रिया को बदलने ஒருவராலும் கூடாது. किसी से नहीं होगा, இன்னொரு 20 வினாடி கைத்தட்டி ஸ்தோத்திரம் 20 பண்ணுங்க. सेकंड ताली அந்த बजाकर ராஜரிக அபிஷேகத்தை திரும்ப राजाओं பெறுங்க. का अभिषेक को அந்த पाओ, அபிஷேகத்தை புதுப்பிங்க. अभिषेक को नया करो, நீ ஏழ்மையில் இல்லை, तो दरिद्रता में नहीं, தரித்திரத்தில் இல்லை, दरिद्रता में நீ नहीं, இனி அடிமை அல்ல, तो गुलामी नहीं, நீ ராஜபுத்திர, तो राजा का நீ बेटा, ராஜகுமாரத்தி. राजा का बेटी, உன் உடையிலே தரம் இல்லாமல் இருக்கலாம், तेरा वस्त्र कमजोर क्यों ना, குடும்ப வாழ்க்கை உடைந்து तेरा கிடக்கலாம், परिवार टूटा क्यों ना, ஊழியம் வெறுமையாக तेरा போகலாம், सेवकाई गिरा हुआ क्यों உன் ना, மதிப்பை சிலர் तेरा கெடுத்திருக்கலாம், आदर को कोई बिगड़ाया क्यों ना, ஆனால் உனக்குள் இருக்கிற ஆவியோ, फिर भी तेरा உன் अंदर மீது की ஊற்றப்பட்ட आत्मा, அபிஷேகமோ, फिर भी तेरा अंदर के உன் अभिषेक, மீது கத்தர் வைத்த அழைப்போ प्रभु की बुलावे ஒரு நாளும் சேதப்படுவதில்லை. कभी भी नुकसान नहीं होगा, கரங்களை தட்டி துதிக்க பார்க்கலாம். ताली बजाकर स्तुति करो, கழுகின் வேகமும் उकाब की तेज, சிங்கத்தின் பலமும் सिंह की बल இன்னும் உனக்குண்டு, तेरा अंदर है, இன்னும் உனக்குண்டு. तेरा अंदर है, ஒன்றுதானே சேதமாயிற்று, शरीर टूटा है, அபிஷேகம் சேதமாகவில்லை. तेरा अभिषेक कभी नहीं टूटेगा, கால்கள் முடமானாலும், तेरा पैर टूटा है, சரீரம் பலவீனமானாலும், शरीर कमजोर, வயது அதிகமானாலும், उम्र बढ़ जाए, சில வியாதியால் நீ कुछ பலவீனப்பட்டாலும், बीमारी आ जाए, அபிஷேகம் பலவீனமாகல, अभिषेक नुकसान नहीं அழைப்பு होगा, குறையல, आत्मा में कम नहीं தேவ होगा, மகிமை உன்னை விட்டு போகல. महिमा तुझे छोड़कर नहीं गया, அந்த கழுகின் வேகம் உண்டு, उकाब की तेज तेरे சிங்கத்தின் अंदर, பலம் உண்டு. सिंह की बल तेरे अंदर, புதுப்பிங்க புதுப்பிங்க नया कर लो, புதுப்பிங்க नया कर लो, புதுப்பிங்க புதுப்பிங்க. नया कर लो, नया कर लो, ராபாகாதாரா. சகோதரர்கள் கையை தட்டி ताली துதிங்க. बजाकर प्रभु को அந்த சிங்கத்தின் பலன் सिंह உண்டாகட்டும், की बल उतरने दो, கழுகின் வேகம் திரும்ப உண்டாகட்டும். उकाब की तेज तेरे अंदर आने दो, இனி முடியாது என்பது இல்லை,
मुझसे नहीं होगा कर मत बोल। முதிர்வை வயது மூப்பை குறித்த பிரச்சனை இல்லை. तेरे कमजोर तेरी उम्र उसे निर्णय नहीं சரீரம் करेगा। தளர்ந்து போனதென்று கேள்வி இல்லை. तो निराश हुआ कर नहीं। குடும்பம் சரியில்லை என்று அங்கலாய்ப்பு இல்லை. परिवार बिगड़ा करके सोच मत। வெளி தோற்றம் எப்படியும் இருக்கட்டும், बाहर की रूप कुछ भी क्यों ना, உள்ளே இருப்பவர் வல்லவர். अंदर रहने वाला सामर्थ्य உள்ளே परमेश्वर। இருப்பது அவருடைய அபிஷேகம். तेरे अंदर उसकी अभिषेक है। எனக்குள் ஓடுவது அவருடைய திரு ரத்தம். मेरे अंदर उसका पवित्र लहू है। எனக்குள் இருப்பது தேவனுடைய வித்து. मेरे अंदर उसका बीज நான் है। அவரால் பிறந்தவர். उसके द्वारा मैं जन्म हुआ। அவரால் அபிஷேகம் उसके பண்ணப்பட்டவர். द्वारा मैं अभिषेक पाया। அவரால் நிரம்பினவர். उसके द्वारा मैं भरा गया। Nothing can stop me. कोई भी मुझे रोक नहीं सकता। கால்களின் முடம் என்னை நிறுத்த முடியாது. लंगड़ापन मुझे कुछ नहीं करेगा। மனிதர்களின் புறக்கணிப்பு என்னை நிறுத்த முடியாது. मनुष्य की नफरत मुझे कुछ नहीं करेगा। என் சரீர பலவீனம் என்னை தடுக்க முடியாது. शरीर की कमजोर मुझे रोक नहीं सकता। शिकाला बारूदाला हंतारा बकातुरा रीमा कतुले गेतारा. அந்த ராஜரீக அபிஷேகம் இன்னும் உங்க மேல उस இருக்குது. राजाओं का अभिषेक तेरे ऊपर है। இன்னும் 10 வினாடி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. और भी 10 सेकंड அந்த ராஜரீக அபிஷேகம் சபை उस மேல राजा இருக்கு. का अभिषेक तेरे ऊपर You है। cannot lose that. நீங்க அதை இழக்க முடியாது தேவ பிள்ளையே. प्रियो तू उसे नहीं खो सकता। நீங்க அதை இழக்கவே முடியாது. तू उसे नहीं खो सकता। ஒருவன் அதை பறித்து கொள்ள முடியாது. कोई भी उसे विरोध नहीं कर அந்த सकता। பட்டத்தை யாரும் பிடுங்க उस முடியாது. पद को कोई नहीं छीन सकता। நீ ராஜகுமார். तो राजा का बेटा। மகிழ்ச்சியோட துதிங்களேன். आनंद के साथ स्तुति करो। மகிழ்ச்சியோட துதிங்களேன். आनंद के साथ स्तुति करो। துக்கம் விலகட்டுமே. ओ दुख हट जाए। செத்த நாயின்ற அறிக்கை மாறட்டும். मरा हुआ कुत्ता हालत दूर हो जाए। தெள்ளு பூச்சின்ற அறிக்கை तो விலகட்டும். कीड़े निशानी दूर हो जाए। நான் ஒன்றுக்கு உதவாதவங்கிற வார்த்தை मैं जो மாறட்டும். किसी का लायक नहीं शब्द दूर हो I जाए। am the child of a king. मैं राजाओं का बेटा। Praise, praise, praise. रुगतुला बारा तोरा बहान तोरा बा. யாரையும் வெளித்தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதீங்க. किसको भी उनका बाहर रूप को देखकर हिसाब मत डालो। They may weak in their bodies. शायद वे अपने शरीर में कमजोर, சரீரத்துல பலவீனமா இருப்பாங்க. वे शरीर में कमजोर होंगे। திறமையில குறைவா இருப்பாங்க. कला टैलेंट में कम क्यों ना। நம்மள மாதிரி உங்கள மாதிரி ஓட முடியாதவங்களா இருப்பாங்க. शायद आपके समान वे भाग नहीं सकते। தவழ்ந்து தான் வருவாங்க. शायद वे लंगड़ कर आ सकते। நீங்க மதிப்பிடக்கூடியது आप किसको गिनना मालूम? உள்ள இருக்கிறவரை வச்சு. उसका अंदर रहने वालों को तुम देखना। தரிசனத்தை வச்சு இவரை மதிப்பிடுங்க. उसका दर्शन को देखकर उसको हिसाब உங்க डालो। பக்கத்துல இருக்கிற விசுவாசி அபிஷேகத்தினால மதிப்பிடுங்க. आपके सामने वाले विश्वासी को उसका अभिषेक को देखकर हिसाब दो। தேவன் அப்படிதான் உங்களை பார்க்கிறார். प्रभु ऐसा ही आपको देख रहा है। He may broken physically, शरीर में आप टूटे हुए व्यक्ति क्यों ना, financially நீங்க வீக்கா இருக்கலாம். आर्थिक विषय में आप कमजोर क्यों ना, ஞானத்திலையும் படிப்புலையும் குறைவா இருக்கலாம். ज्ञान समझ में आप कम क्यों ना, ஆனா உள்ள இருக்கிற வித்தை ஒருத்தன் பறிக்க लेकिन முடியுமா? अंदर जो बीज बोया गया उसे कोई भी नहीं निकाल என் सकता। பேரை ஒருத்தன் கெடுக்க முடியும். मेरा नाम को एक व्यक्ति बिगड़ा ஆனா सकता। எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை ஒருவன் கெடுக்க मेरा முடியும். अंदर रहने वाला अभिषेक को कोई नहीं बिगड़ा என் सकता। உடைமைகளை ஒருத்தன் பிடுங்க முடியும். मेरा वस्त्र को खींच सकता। ஆனா என் தரிசனத்தை ஒருவன் எடுத்துக்கொள்ள मेरा முடியும். दर्शन को कोई नहीं निकाल सकता। யோசேப்பே, योसेफ, உன் பலவர்ண அங்கிய ஒருத்தன் கரப்படுத்தலாம். तेरा भाई लोग तेरा वस्त्र को निकाल सकता। உனக்குள் விதைக்கப்பட்ட சொப்பனத்தை ஒருவன் எடுக்க तेरा முடியும். अंदर की स्वप्न को नहीं निकाल सकता। ஆமென். आमीन। கம்பீரமா சொல்லுங்க, நான் ராஜகுமார். हिम्मत के साथ बोलो, मैं राजाओं का बेटा हूं। நான் ராஜகுமார். राजा का बेटी हूं। ஹல்லேலூயா. தாவீது அவரை தேற்றின பிறகு दाऊद उसे तसल्ली दिलाने के बाद அவரை நிலைநிறுத்துகிறார். उसे स्थिर बना रहा है। தேவன் இன்றைக்கு சில மேவி போஷியத்துகளை நிலைநிறுத்துகிறார். आज परमेश्वर कुछ मेवी बोसियत को खड़ा कर रहा है। நிலைகுலைந்து போயிருந்தவனை बिगड़ा हुआ व्यक्ति को நினைவு கூர்ந்தவ स्मरण किया, ஏதோ ஒன்னு சொல்லி कुछ बोलकर, கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொடுத்து थोड़ा इनाम देकर, கொஞ்சம் பரிசுகளை தந்து थोड़ा इनाम ஒரு देकर, நாள் விருந்து கொடுத்து एक दिन में भोजन खिलाकर, போயிட்டு வாப்பா जाकर आजा, லோதேபார்ல இரு, लोदे बार में तू रहे, அப்பப்ப வந்து பாரு बीच बीच में आकर जा, அப்படி சொல்ல ऐसा नहीं बोला। நிலைநிறுத்தினார்.
उसका जीवन को स्थिर बना दिया, நிலை நிறுத்தினார். उसके जीवन को स्थिर बना இந்த दिया। 2025 கர்த்தர் சபையில் अनेகரை நிலை நிறுத்துகிறார். 225वां अध्याय कलीसिया को स्थिर बनाएगा। தடுமாற்றங்கள் முடியும் காலம், अभी तुम हिलेगा नहीं, அசைக்கப்பட்ட காலம் முடிந்தது. तुम्हारा हिलने के दिन खत्म हो गया, அலைந்து திரிந்த காலம் முடிந்தது. तुम फिरने के समय खत्म हो गया। ஒரு நிலை நிறுத்துதல் வருவதா? अभी स्थिर होने की अनुभव आने पाए। வசனம் 7 பாருங்கள். वचन 7 को पढ़िए। ஹalleluya. 9वां अध्याय 7वां வசனம் 7 பாருங்கள். 7वां தாவீது அவனை பார்த்து, दाऊद उसे देखकर, நீ பயப்படாதே, तू मत डर, நான் உனக்கு தயை செய்வேன், मैं तुझ पर दया करूंगा, நான் உனக்கு தயை செய்வேன். मैं तुझ पर दया எனக்கு करूंगा। நேரம் இல்லை, நீங்கள் வசனத்தை பார்த்துவிட்டு என்னை से கவனியுங்கள். वचन के देखे ना मुझे देखे, நானே வார்த்தையை சொல்றேன். मैं वचन को बोलता हूँ, நான் உனக்கு தயை செய்வேன். मैं तुझ पर कृपा दिखाऊंगा। இந்த அரண்மனையில் உன்னோடு விளையாடியவர்கள் உனக்கு தயை செய்யவில்லை. इस राजभवन में जो तेरे साथ खेले थे वे तुझे दया नहीं உன் दिखाए, சொந்த குடும்பம் உனக்கு தயை செய்யவில்லை. तेरा खुद की परिवार तुझे दया नहीं दिखाया। யாருடைய இருதயம் அடைபட்டிருந்தால் என்ன, सबका हृदय बंद बंद क्यों ना हो जाए, என் இருதயம் உனக்கு தயை செய்ய मेरा திறந்திருக்கிறது. हृदय तुझे दया दिखाने के लिए खुला है। என் இருதயம் உனக்கு தயை செய்ய தயாராய், मेरा हृदय तुझे दया दिखाने के लिए तैयार है। நான் உனக்கு தயை செய்வேன். मैं तुझे दया करूंगा। ஒரு ஆமென் சொல்லுங்களேன். एक आमीन बोलो ना। ஹalleluya. हालेलुया। அடுத்த வார்த்தை சொல்றாரு, अगला वचन, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் तेरा पिता साउल सारे जमीन को, நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். वो सब भूमि को मैं तुझे दे दूंगा। நிலை நிறுத்துகிறார். उसे स्थिर किए, स्थिर முதல்ல करता கொடுப்பது தயை, है। पहला दया देता है, அது திரும்ப கொடுக்கிறார். दोबारा दे रहा है। என்ன திரும்ப கொடுப்பாரா? क्या वापस देगा? அவனுடைய ராஜாவாயிருந்த சவுலின் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பார். साउल का सारा भूमि को इसको वापस दे रहा है। என்னை பாருங்கள். देखो, மேவிபோசேத்தின் இடத்தில் நான் இருந்திருந்தால் இப்படி சொல்லி இருப்பேன். यदि मैं भी बोसेत की जगह में खड़ा हूं तो ऐसा बोलूंगा, ரெண்டு காலும் முடமாய் வந்திருக்கிறேன், मेरा 2 पैर भी टूटा हुआ हालत में आया, என்னால் வேலை செய்ய முடியாது, मैं काम नहीं कर सकता, நான் இனி வயலில் இறங்கி பயிரிட முடியாது, अभी मैं खेत में उतर कर बीज बो नहीं सकता, எனக்கு தேவையெல்லாம் ஒருவேளை உணவுதான், मुझे एक समय की भोजन ही चाहिए, ஒரு தங்குமிடமும் உணவும் தந்தால் போதும் ராஜாவே, रहने के लिए एक कमरे थोड़ा भोजन मुझे दे दो काफी है। இந்த நிலங்களை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? ये भूमि को लेकर मैं क्या करूं? ஆனா ராஜா சொல்லி தருவது என்ன? लेकिन राजा क्या सिखाता है? சவுலின் நிலங்களை நான் உனக்கு திரும்ப தரப்போவது साउल का सारे भूमि को वापस कर நீ दूंगा, வேலை செய்து பிழைப்பதற்கு அல்ல, तो काम कर कर कमाने के लिए नहीं, நான் உன்னை திரும்பவும் ராஜகுமாரனின் ஸ்தானத்தில் வைக்க போகிறேன். मैं दोबारा तुझे राजा का बेटा के स्थान पर बिठाने वाला हूं। ராஜ வஸ்திரம் உடுத்தி ராஜ முடியோடு நீ இந்த அரண்மனையில் குடியிருக்க போகிறாய். राजा के वस्त्र को पहनकर, राजा मुकुट पहनकर इसी भवन पर तो निवास करेगा। நீ சிலருக்கு முன்பு ராஜ வஸ்திரத்தோடு போகிற போது சிலர் கேள்வி கேட்கலாம், कुछ लोगों के सामने राज वस्त्र पहनकर जाते जाते कुछ लोग सवाल पूछ सकते, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ராஜ வஸ்திரம் வைத்திருக்கிறார். कुछ लोग पूछ सकते तेरे पास क्या योग्यता है तू राजा के वस्त्र पहना। ராஜாவுடையது எதுவும் உன்னிடத்தில் இல்லை. राजा का कोई भी अनुभव तो तेरे पास नहीं है। சிலர் கேள்வி கேட்பதற்கு தயாராகலாம். कुछ लोग तेरे पास सवाल पूछ सकते। என் வார்த்தைகளை கவனியுங்கள். बात को सुनिए, உன்னை இந்த ஸ்தானத்திற்கு தகுதிப்படுத்தும்படி तुझे इस जगह के लिए योग्य बनाने के लिए நான் சவுலின் நிலங்களை உனக்கு திரும்ப தரப்போகிறேன். मैं साउल के सारे जमीन को तुझे दे दूंगा। உன்னை சில ஸ்தானங்களுக்கு தகுதிப்படுத்தும்படி मैं कुछ जगह के लिए तुझे योग्य சில बनाने, நன்மைகளை நான் செய்ய मैं போகிறேன். कुछ भलाई को करने वाला இந்த हूं। வருடம் கர்த்தர் அதை செய்வாராக. एक साल उसे करने உங்களை पाए, தகுதிப்படுத்தவே சில நன்மைகள் வரட்டும். आपको तैयार करने के लिए कुछ भलाई आने சில पाए। ஸ்தானங்களில் நீங்கள் நிற்கிற போது कुछ स्थान पर तुम खड़ा होने के அந்த समय ஸ்தானத்தை குறித்து மனிதர்கள் கேள்வி கேட்க கூடாதபடி उस स्थान के बारे में लोग तुझसे सवाल ना पूछने, தேவன் சில நன்மைகளை தருவாராக. प्रभु कुछ भलाई तुम्हें देने ஒரு पाए। 10 பேர் ஆமீன் சொல்றாங்க. 10 जन आमीन बोले। தந்தா தரட்டும், தரலனா பரவாயில்ல. தந்தா தரட்டுமா தரணுமா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. आमीन बोलकर प्राप्त करो। உங்களை தகுதிப்படுத்த ஒரு நன்மை வருவதாக. तुम्हें तैयार करने के लिए एक भलाई आने ஒரு पाए। ஆமென். एक आमीन। 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, 7वां वचन के अंतिम भाग, நீ என் பந்தியிலே तू मेरा मेज पर நித்தம் அப்பம் புசிப்பாய். निरंतर रोटी खाएगा।
ஆமென். आमेन। நான் உன்னை என்னோடு அமரச் செய்ய போகிறேன். मैं तुझे मेरे साथ बिठाऊंगा। என்னை கவனிங்க. सुनो, லோதேபாரில் இருந்த உன்னை लोदेबार में निवास करने वाला நான் என் பந்திக்கு கொண்டு வரப் போகிறேன். मैं तुझे मेरा मेज पर ले आऊंगा। என்னதான் நீர் நன்மை செய்தாலும், तू कितना भी भलाई कर, என்னதான் என்னை உம்முடைய பந்தியில் வைத்தாலும், आप मुझे अपनी मेज में भी बिठाओ, இந்த நிரந்தர சேதத்தை ஒருவரும் சரி செய்ய முடியாது. इस लंगड़ापन की हालत को तो कोई नहीं बदल सकता। I have a permanent damage. मैं तो निरंतर लंगड़ापन, ஒருவராலும் சரி செய்ய முடியாத ஒரு உடைவு என் உடலில் இருக்கிறது. कोई भी सही नहीं करने वाली एक निरंतर टूटा हालत, ஒருவராலும் சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை என் குடும்ப வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. कोई भी नाट सुलझाने वाली एक समस्या मेरे परिवार में, ஒருவராலும் சரி செய்ய முடியாத ஒரு அவப்பெயரை நான் சம்பாதித்திருக்கிறேன். कोई भी ना सुधारने वाली एक बुराई नाम को मैं कमाया। என்னை பந்தி இருக்கச் செய்கிறீர், தேங்க்யூ. आप मुझे मेज में बिठा रहे, धन्यवाद। ஆனால் சேதம் சேதம் தானே. लेकिन नुकसान तो नुकसान है। ஆமென். आमीन। ஆண்டவர் இந்த வார்த்தையை வாசிக்கிற போது இப்படி ஒரு வெளிச்சம் தந்தார். इस वचन पढ़ते पढ़ते प्रभु एक प्रकाशन दिया। என்னை கவனியுங்கள். सुनो, நித்தம் ராஜகுமாரரோடு சேர்ந்து அப்பம் புசிக்க தேவன் ஆமென் தாவீது மேவிபோசேத்திற்கு இடம் निरंतर தருகிறார். राजाओं राजभवन में राजाओं के साथ मेज में बैठकर खाने के लिए मेफीबोशेत को उसने ले आया। நான் ராஜகுமார் பந்தி இருக்கிற இடம் என்று வைத்துக் समझ கொள்ளுங்கள். लो, राजाओं के साथ रहने वाले बैठने की जगह करके समझ लो। உண்மையில் அவர்கள் எல்லாரும் ராஜகுமாரை போல் सचमुच கம்பீரமாய் सब அமர்ந்திருக்கிறார்கள். राजा के कुपुत्र बेटे लोग ही है। ஆமாவா? हाँ क्या नहीं? ஒரு கைத்தட்டு கொடுத்திருக்கலாம். ताली बजाओ ना। அல்லேலூயா. இப்போது கவனியுங்கள். सुनो, தாவீதின் குமாரர் ராஜகுமாரர்கள் எல்லாம் ராஜ வஸ்திரத்தோடு வந்து பந்தி அமருவார்கள். राजा दाऊद अपने सारे बेटे को राजा के वस्त्र दिया, वे अपनी कुर्सी पर आकर बैठे। இவர்தான் அப்சலோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். समझ लो, यही अब्सलोम। அடுத்த இடத்திலே அதோனியா என்று வைத்துக் கொள்ளுங்கள். दूसरी जगह में अदोनी, இங்கே அவருடைய மகள் தாமார் என்று வைத்துக் तीसरी கொள்ளுங்கள். उसके बेटी तामार। இங்கே தாவீதின் மனைவிமார் என்று வைத்துக் समझ கொள்ளுங்கள். लीजिए, यहाँ दाऊद की पत्नियां தாவீது ராஜா எதிரே அமருகிறார். और इनके सामने दाऊद राजा बैठा। இப்போது நானும் அதே பந்தியில் அமரப் போகிறேன். अभी वही मेज में मैं भी बैठने वाला हूँ। எல்லாரும் கம்பீரமாய் ராஜவஸ்திரத்தோடு வருகிற போது सभी बच्चे लोग अपने राजा के वस्त्र पहनकर आ रहे हैं। எல்லாரும் ராஜ முடியோடு கம்பீரமாய் வருகிற போது सभी लोग अपने राजा की मुकुट पहनकर आ रहे हैं। நான் மேவி போசேத் என்று வைத்துக் समझ கொள்ளுங்கள். लीजिए, मैं भी बोसेत हूँ। ரெண்டு காலும் முடமானவன். मेरा 2 पैर टूटा हुआ है। ராஜவஸ்திரம் தந்திருக்கிறார். राजा के वस्त्र में पहना हूँ, ராஜ கிரீடம் வைத்தாயிற்று. राजा की मुकुट पहना हूँ। நானும் இப்பொழுது பந்திக்கு போக வேண்டும். मैं भी अभी उस मेज में जाना है। ஆனால் நான் எப்படி வருகிறேன்? लेकिन मैं कैसे आ रहा हूँ? ரெண்டு காலும் முடமாய் வருகிறேன். क्योंकि मैं लंगड़ा हूँ, लंगड़ते आ रहा हूँ। தவழ்ந்து குனிந்து வருகிறேன். मैं झुक कर आ रहा हूँ, because I have a permanent क्योंकि damage. निरंतर मैं नुकसान पाया हूँ। இவர்களோடு வந்து நான் அமரப் போகிறேன். अभी सोच लीजिए, लंगड़ापन के साथ इनके साथ आकर मैं बैठा हूँ। இப்பொழுது நானும் பந்தியிலே அமர்ந்திருக்கிறேன். मैं भी उस मेज में बैठा हूँ। உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? मैं आपसे एक सवाल पूछूं। நாங்கள் எல்லாரும் ராஜகுமார்கள் உட்கார்ந்திருக்கிறோம். यहाँ राजाओं के बेटे लोग सभी बैठे हैं। எங்களில் யாராயிலும் சேதம் அடைந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுதா? हम में इतना जन में कोई नुकसान पाया हुआ व्यक्ति या लंगड़ा करके दिख रहा है क्या? या कुर्सी पे आने से நான் உட்கார்ந்த பிறகு என் சேதம் வெளியே தெரிகிறதா? जब मैं कुर्सी में बैठ जाऊंगा, मेरा टूटा हुआ हालत बाहर नहीं நான் दिखेगा। உட்கார்ந்த பிறகு என் முடம் உங்களுக்கு தெரிகிறதா? मैं बैठने के बाद मेरा लंगड़ापन बाहर नहीं दिखेगा। பின்னாடி இருக்கவங்க தேடிட்டு இருக்காங்க என் முடத்தை. पीछे लोग मुझे ढूंढ रहे हैं। இங்க பெரிய டேபிள் போட்டிருக்கு. यहाँ एक बड़ा टेबल डाले, சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம். चारों ओर बैठे हैं। நானும் உட்கார்ந்துட்டேன். लंगड़ा मैं भी बैठा हूँ। இப்போ சொல்லுங்க, யார் முடம்? अभी बोलिए, कौन लंगड़ा है? யாராவது வந்து பார்த்தா என்ன முடம்னு சொல்லுவானா? कोई बोलेगा क्या यह लंगड़ा बैठा? யாராவது வந்து பார்த்தா என் அவமானத்தை சொல்லுவானா? कोई मेरा अपमान को बोलेगा? இனிமே என் சேதத்தை ஒருத்தன் பேச முடியுமா? मेरे नुकसान के बारे में कोई बोलेगा? இனிமே என் உடையை பத்தி ஒருத்தர் பேச முடியுமா? मेरे बारे में कोई बोलेगा? அப்சலோமுக்கு இருக்கும் அதே அதிகாரம் अब्सलोम के वही अधिकार, சாலமோனுக்கு இருக்கும் அதே ஸ்தானம், सालोमोन की वही स्थान, தாவீதுக்கு இருக்கும் அதே உயரம், दावीद का वही उन्नति, இந்த செத்த நாய்க்கும் அவர் ये தந்திருக்கிறார். मरा हुआ कुत्ता को भी वो दे दिया। என் சேதம் இனி வெளியே தெரிவதில்லை. मेरा नुकसान बाहर नहीं दिखेगा, என் குடும்பத்தில் இருந்து அந்த அவமானம் இனி வெளியே தெரிவதில்லை. परिवार के अपमान बाहर
हो गया உன்னுடைய குறைவு வெளியே தெரியாத ஒரு இடத்திலே तेरा कमजोर ना दिखने वाली जगह எல்லாருக்கும் சமமாய் सबका समानता எல்லாருக்கும் சமமாய் सबका समानता மற்றவர்களுக்கு ஒப்பானவனாய் दूसरों की समानता में உன்னையும் அமர பண்ண तुझे भी बिठाने அந்த கிருபை போதுவே अनुग्रह काफी है தேவ கிருபை வெளிப்பட போகிறது परमेश्वर का अनुग्रह தேவ கிருபை வெளிப்பட போகிறது प्रभु का अनुग्रह प्रकट உன் हुआ குறைவு இனி பேசப்படாது कमजोर बातें नहीं किया இனி जाएगा அந்த அவப்பெயர் பேசப்படாது अपमान नहीं दिखेगा இனி அந்த சேதம் காணப்படாது नुकसान नहीं दिखेगा அவர் அதை கிருபையால் மூட போகிறார் अनुग्रह तुझे ढापेगा கிருபையால் மூட போகிறார் उसका अनुग्रह तुझे கரங்களை ढापेगा தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் ताली बजाकर पालो அந்த பலவீனம் கிருபையால் மூடப்படும் कमजोर अनुग्रह में बदलेगा அந்த குறைவு கிருபையால் சரி செய்யப்படும் कमजोर अनुग्रह में सही हो जाएगा। நிறைவானது வரும்போது जब परिपूर्ण आएगा குறைவானது மறைந்து போகும் कमी दूर हो जाएगा இப்போ அது வெளிப்படுவதாக अनुग्रह प्रकट இப்போ हो இந்த பகல் அது வெளிப்படுவதாக अनुग्रह प्रकट हो receive that grace प्राप्त कर लो उस अनुग्रह को shakatura bahantura துரபாரியாந்தரா तेरा बना இனி உன்னை முடம் என்று ஒருவனும் சொல்வதில்லை इसके बाद कोई तुझे लंगड़ा नहीं बोलेगा இனி உன்னை துன்மார்க்கன் என்று ஒருவனும் சொல்வதில்லை इसके बाद कोई तुझे दुष्ट नहीं बोलेगा இனி உன்னை தோற்றவன் என்று ஒருவனும் சொல்வதில்லை इसके बाद कोई भी तुझे नहीं भगाएगा இனி உன்னை உடைந்தவன் என்று ஒருவனும் சொல்வதில்லை इसके बाद कोई भी तुझे टूटा हुआ இனி व्यक्ति உன்னை नहीं बोलेगा தரித்திரன் என்று ஒருவனும் சொல்வதில்லை इसके बाद कोई तुझे दरिद्र नहीं இனி बोलेगा உன்னை ஓடி போனவன் என்று ஒருவனும் சொல்வதில்லை इसके बाद तुझे भगा हुआ व्यक्ति का ஒருவரும் குறை காண முடியாது इसके बाद कमी नहीं दिखेगा குற்றம் கண்டுபிடிக்க முடியாது दोष नहीं दिखेगा உயரமான ஸ்தானத்திலே ऊंचा स्थान में அவர் உன்னை அமரச் செய்கிறார் वो तुझे बिठाया ரிசீவ் பண்ணுங்க प्राप्त कर கபரகதுரபாந்தரா ग्लोरी ग्लोरी हालेलुया உரமனஹந்தல இனி அந்த பலவீனம் நினைக்கப்படாதிருக்கும் इसके बाद मेरे कमजोर स्मरण किया नहीं जाएगा சிஸ்டர் பல வருஷமா உங்களை பத்தி பேசிட்டாங்க बेन आपके बारे में कई सालों से बोले அந்த தவற பல வருஷமா குத்தி காமிச்சிட்டாங்க तेरा गलत के बारे में कई साल से बोलते हैं அதையே சொல்லி 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 உன்னை மோடோனே காமிச்சிட்டாங்க उसे बोल बोल कर तुझे दोष दिलाते रहते அவர் நிலை நிறுத்தும் போது जब प्रभु तुझे स्थिर करेगा உன்னை அவர் நிலை நிறுத்தும் जब போது प्रभु तुझे स्थिर करेगा அவர் உங்களை பந்தி அமரச் செய்யும் போது उसे आपको मेज पर जब बिठाएगा அந்த குறைவு வெளிப்படாது वो कमजोर बार नहीं दिखेगा ஆமென் சொல்லுங்கள் आमीन बोलो அவர் சொல்றதெல்லாம் वे जो भी बोले just come and sit with me तू आकर मेरे साथ मेज में நீ बैठ வந்து என் கூட உட்காரு तू आकर मेरे साथ बैठ அப்புறம் ஒரு குறை யாராவது उसके பேசட்டும் बाद பார்க்கலாம். कौन तेरे कमजोर के बारे में बोलेगा देखेंगे அவர் பந்திக்கு டெய்லி வருவீங்கன்னா अगर उसका मेज में तू हर दिन आएगा அவர் तो, சமூகத்துல டெய்லி உட்காருவீங்கன்னா उसकी उपस्थिति में हर दिन बैठेगा तो அவரும் இணைந்து போஜனம் பண்ணுவீங்கன்னா वो और तू बैठकर भोजन करेंगे तो உங்கள் குறைவு வெளியே தெரிவதில்லை आपका आपका कमजोर बार नहीं அந்த दिखेगा நிரந்தர சேதம் கிருபையால் மூடப்படும் वो निरंतर नुकसान अनुग्रह में ढापा जाएगा இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் द्वार में से कट ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் यदि मेरा आवाज सुनकर कोई द्वार खोलेगा நான் அவனோடு போஜனம் मैं பண்ணுவேன் उसके साथ भोजन करूंगा அவர் கூட உட்காருங்க उसके साथ बैठो just sit with him उसके साथ बैठो இனி அந்த குறைவு பேசப்படாது उस कमजोर स्मरण किया नहीं जाएगा கடைசி வார்த்தைக்கு வர अंतिम वचन कम बोलेंगे 12ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன் 12वां वचन को ஆமென் மேவிபோசேத்திற்கு मेफीबोशेत को மீகா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் இருந்தான் मीका नाम की एक बेटा था சொல்லப்படுவது மேவிபோசேத்தின் கதை यहाँ जो लिखा गया मेफीबोशेत की कहानी தாய் தகப்பன்மார் என்னை கவனிங்கள் माता पिता मुझे सुनो ஆனால் இடையிலே திடீரென்று ஒரு சிறுவன் பெயர் இருக்கிறது अचानक यहाँ बीच में एक छोटा लड़का का नाम आ रहा है மேவிபோசேத்தின் மகன் मेफीबोशेत की बेटा லிசன் सुनो ஏன் ஆண்டவர் அங்கே மேவிபோசேத்தின் மகன் பெயரை எழுதுகிறார் क्यों मेफीबोशेत के बेटा का नाम क्यों यहाँ लिखना है மேவிபோசேத்து मेफीबोशेत நீ இருந்த லோதேபாரிலே तू जिस लोदेबार में था இனி உன் தலைமுறை வாழப் போவதில்லை इसके बाद तेरा पीढ़ी भी उधर निवास नहीं करेगा எந்த அரண்மனையில் நீ வாழ விரும்பினாயோ
भवन में तू जीने के लिए सोचा, எந்த அரண்மனையிலே நீ வளர்ந்து வந்தாயோ जिस राज भवन में तू बढ़ते आया, உன் சந்ததியை அதே அரண்மனையில் நான் குடியிருக்க तेरा பண்ணுவேன். वंश को वही राज भवन में पढ़ने के लिए मैं दया நீ करूंगा। அடைந்த வேதனையை உன் சந்ததி तू அடையாதிருக்கும். जिस वेदना का पाया तेरे पीढ़ी नहीं पाएगा। நீ கடந்த பாதையை உன் தலைமுறை तू जिस கடக்காதிருக்கும். मार्ग में चलते आया तेरा पीढ़ी नहीं चलेगा। நீ அனுபவித்த லோதேபார் உன் தலைமுறைக்கு இல்லை. तू जिस लोदेबार का अनुभव किया तेरा पीढ़ी अनुभव नहीं தாய் करेगा। தகப்பன்மார் கரங்களை தட்டி ஆமென் சொல்லி சந்ததிக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். इस जगह में रहने वाले पिता ताली बजाकर अनुग्रह को पालो। லோதேபாரை அவர்கள் காண மாட்டார்கள். लोदेबार के इसके बाद नहीं அது देखेंगे। எருசலேமின் சந்ததி. यरूशलेम का वंश, அது சமாதானத்தின் वो தலைமுறை. शांति की वंश। ஆமென் ஆமென். आमीन। 13ஆம் வசனம். 13वां वचन, மேவிபோசேத், मेफीबोशेत, நான் வார்த்தையை சுருக்கணும், நேரம் முடிஞ்சிட்டு, எருசலேமில் குடியிருந்தான். मेफीबोशेत यरूशलेम में निवास की। எங்கே இருந்தவன்? कहा था एक, कहा था ஊர் பேர் சொல்லுங்க. गांव के नाम? லோதேபார். लोदेबार। லோதேபார் என்றால் என்ன அர்த்தம்? लोदेबार का मतलब क्या? மேய்ச்சல் இல்லாத இடம், कटनी ना रहने की जगह, செழிப்பு இல்லாத இடம். संपन्नता ना रहने की जगह। இப்போ எங்க குடியிருக்க பண்ணுகிறார்? अभी किधर निवास कर रहा है? बोलो சத்தமா சொல்லுங்க. जोर से। எருசலேம்ல. यरूशलेम। எருசலேம்னா என்ன அர்த்தம்? यरूशलेम का मतलब சமாதானத்தின் நகரம், शांति का नगर, மகாராஜாவின் நகரம். महाराजा की नगर। அது வடிப்பமான வாசஸ்தலம். वो बड़ी लंबा द्वार रहने அது वाली, தேவ மகிமை தங்கும் இடம். परमेश्वर की महिमा निवास करने की அது नगर, அரணான பட்டணம். वो दृढ़ता से रहने वाली नगर, அது பாதுகாப்பான ஸ்தலம். वो सुरक्षा देने वाली जगह। அங்கே தேவன் உண்டு. वहाँ प्रभु है, தேவனுடைய திருச்சபை உண்டு. प्रभु की कलीसिया है, தேவனுடைய மகிமை உண்டு. प्रभु की महिमा है, கர்த்தருடைய ஆசாரியர் प्रभु உண்டு. की याजक लोग हैं। லோதேபாரில் இருந்தவன் लोदेबार में रहने वाला, எருசலேமில் குடியிருக்க பண்ணுகிறார். यरूशलेम में निवास करने वाला இன்றைக்கும் बनकर தேவ ஜனத்தவர் அழைக்கிறார். आज भी लोगों को நீ बुला, லோதேபாரில் இருந்தது போதும், लोदेबार में काफी है, திரும்பி வா ராஜகுமாரா. वापस आजा बेटा। எருசலேம் காத்திருக்கிறது. यरूशलेम तेरे लिए इंतजार, எருசலேம் உன்னை அழைக்கிறது. यरूशलेम तुझे நீ बुलाता है। ஜீவனுள்ள நாளெல்லாம் तेरे जीवन भर எருசலேமின் வாழ்வை காண்பாய். यरूशलेम के जीवन को तू இந்த देखेगा। உலகத்தின் எருசலேம் மட்டுமல்ல, दुनिया की यरूशलेम नहीं, பரம எருசலேமுக்கு அவர் அழைக்கிறார். स्वर्गीय यरूशलेम के लिए बुलाता உலகமாம் है। இந்த லோதேபாரை விட்டு, दुनिया की लोदेबार को छोड़, வனாந்தரமாம் லோதேபாரை விட்டு, जंगल की लोदेबार को छोड़, அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாம் वो निवास करने वाली जगह, மகாராஜாவின் நகரத்திற்கு महाराजा की जगह, அவர் ஒரு அழைப்பு தருகிறார். वो बुलावट देता है। திரும்பி வா. वापस आजा। Hallelujah. हालेलुया। It's over. वो तेरे लिए बुला- லோதேபார் முடிந்தது. लोदेबार बंद हो गए, பஞ்சம் முடிந்தது. अकाल बंद हो ஆமென் गया, சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென் போலோ. தரித்திரம் முடிந்தது. दरिद्र बंद हो गया, அவமானம் முடிந்தது. अपमान बंद हो गया, நிந்தைகள் முடிந்தது. निंदा बंद हो गया। இனி எருசலேமின் வாழ்வு, इसके बाद यरूशलेम के எருசலேமில் जीवन, குடியிருப்பு, यरूशलेम के निवास, ஆதியில் இருந்த அன்பு, आदि का प्रेम, ஆதியில் இருந்த அபிஷேகம், आदि का अभिषेक, ஆதியில் இருந்த தரிசனம், आदि का दर्शन, ஆதியில் வெளிப்பட்ட தேவ மகிமை, आदि में परमेश्वर की महिमा, ஆதியில் இருந்த ஐக்கியம். आदि की संगति। தேவன் சபை அழைக்கிறார். प्रभु कलीसिया को बुलाता है। திரும்பி வா ராஜகுமார். वापस आजा बेटा। லோதேபாருக்கு திரும்பாதே. लोदेबार में जा मत। கன்வென்ஷன் முடிந்தது, லோதேபாருக்கு திரும்பாதே. कन्वेंशन के बाद लोदेबार में जा मत। ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனை முடிந்தது, லோதேபாருக்கு திரும்பாதே. हर हफ्ता आराधना के बाद लोदेबार में जा मत। எருசலேமில் குடியிரு. यरूशलेम में निवास कर। அல்லேலூயா. हालेलुया। கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வெளியே வருகிறேன். हाथ उठा के बोलो मैं बाहर आता हूँ। என் பின்னாடி சொல்லுங்க, நான் வெளியே வருகிறேன். बोलो बाहर में आता हूँ। லோதேபாரை விட்டு வெளியே வருகிறேன். लोदेबार से बाहर आता हूँ। பஞ்சத்தை விட்டு வெளியே வருகிறேன். अकाल को छोड़कर बाहर आता சஞ்சலத்தை हूँ। விட்டு வெளியே வருகிறேன். दुख को छोड़कर बाहर आता हूँ। கடந்த காலத்தை விட்டு வெளியே வருகிறேன். बीते दिन को छोड़कर बाहर आता हूँ। இழப்புகளின் எண்ணத்தை விட்டு வெளியே வருகிறேன். नुकसान को सोच कर छोड़कर बाहर आता हूँ। கசப்புகளை விட்டு வெளியே வருகிறேன். कड़वापन को छोड़कर बाहर आता हूँ। எருசலேமில் குடியிருப்பேன். यरूशलेम में निवास करूंगा। ராஜாவோடு பந்தி இருப்பேன். राजा के साथ मेज में बैठूंगा। அல்லேலூயா. हालेलुया। சத்தமா அல்லேலூயா. जोर से हालेलुया। இது எல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம்? ये सब होने का कारण क्या है? ஒரு 2-3 நிமிஷம் எடுத்து. தேங்க்யூ. நான் நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் இல்லை. 2 நிமிடம். 2 मिनट में खत्म करूंगा। இப்படி ஒரு அன்பு இந்த மேவிபோசேத் மேல் தாவீது காண்பிக்க 2 காரணம். मेफीबोशेत पर दावीद इतना प्रेम दिखाने के लिए 2 कारण। ஒன்று, एक
தாவீதும் இதே போன்ற ஒரு அனுபவத்தில் இருந்து வந்தவன். दाऊद भी इस प्रकार के अनुभव से गुजर कर आया. புறக்கணிக்கப்பட்டவனாய், नफरत किया गया, உடைக்கப்பட்டவனாய், तोड़ा गया, வனாந்தரங்களில் சுற்றித் திரிகிறவனாய், जंगल में घूम फिरने वाला, தனிமையை அனுபவிக்கிறவனாய், अकेलापन को महसूस किया, ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லாதவனாய், उसे कोई भी ग्रहण नहीं करता. லோதேபாரின் அனுபவத்தில் இருந்தவன். लोदेबार के अनुभव में था. உடைக்கப்பட்டவனுக்கு தான் तोड़ा गया व्यक्ति को உடைக்கப்படுகிறவளின் அந்த அனுபவம் புரியும். टूटा व्यक्ति को ही टूटा हुआ अनुभव मालूम இன்னைக்கு होगा. ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்களோட இந்த வார்த்தைகளை आज के பேசிக்கொண்டிருக்கிறார்? प्रभाव से ये बोल रहा मालूम, அவர் தாமே சோதிக்கப்பட்டு वो परखा गया, பாடுபட்டபடியினாலே दुख उठाने के कारण சோதிக்கப்படுகிற உங்களுக்கு परीक्षा में रहने वाले आपको உதவி செய்ய मदद करने அவர் वो வல்லவராக இருக்கிறார். सामर्थ्य है. நீங்கள் இன்றைக்கு கடந்து போகும் பாதையிலே आज आप जो मार्ग में जाते हैं, அவர் ஏற்கனவே கடந்து போனார். यीशु पहले से उस मार्ग में गया. இரண்டாவது காரணம் दूसरी कारण உடன்படிக்கை. वाचा. மேவிபோசேத்தின் தகப்பன் யோனத்தானோடு தாவீது செய்த உடன்படிக்கை. मेफीबोशेत के पिता योनातान के साथ दाऊद के वाचा. என்னை மாற்றும் கவனிங்கள். मेरे बात को सुनो, வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். जल्दी से बोलता हूं. ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்ளுகிற போது जब दो जन आपस में मिलते थे, தாவீது யோனத்தானுக்கு சொல்லுகிறார், दाऊद योनातान से कहा, நான் ராஜாவாய் இருக்கும் போது जब मैं राजा रहूंगा, என் தயையை मेरा दया உன் குடும்பத்திலிருந்து तेरे परिवार से ஒரு காலும் நீக்க மாட்டேன். कभी भी नहीं हटाऊंगा. அந்த உடன்படிக்கை, उस वाचा, அந்த உடன்படிக்கை. उस वाचा. தேவ பிள்ளையே, प्रियजनों, இன்றைக்கு உங்க மேல அவர் பிரியப்பட காரணம் என்ன? आज आपको प्रेम दिखाने के कारण, திரும்பவும் நிலைநிறுத்த காரணம் என்ன? तुझे स्थिर बनाने के कारण, நீங்கள் அவரோடு செய்த तू உடன்படிக்கை. उसके साथ एक वाचा बांधा. ஞானஸ்நானம் பெறும்போது बपतिस्मा पाने के समय, தண்ணீரின் நடுவிலே நின்று ओ पानी में खड़ा होकर, நான் உம்முடைய பிள்ளையாய் मैं இருப்பேன், तेरा बेटा बनकर रहूंगा. நீங்கள் செய்த அந்த சுத்த மனசாட்சியின் உடன்படிக்கை उस शुद्ध विवेक के साथ किए हुए वाचा அவர் निனைவு वो கூறுகிறார். स्मरण किया. நகைகளை கலற்றும் போது, गहने के निकालने के समय, பொருத்தனைகளை செய்யும் போது, मन्नत करने के, நீங்கள் செய்த அந்த பொருத்தனையை आपका उस मन्नत அவர் உடன்படிக்கையாய் वो பார்க்கிறார். वाचा के समान देखा. ஆராதிக்கும் போது, जो वो उसे देखा, வாழ்வே உமக்காகத்தான், मैं तेरा दिले जीऊंगा, நீங்கள் சொல்ல அந்த வார்த்தையை आपका शब्द को அவர் உடன்படிக்கையாய் वो பார்க்கிறார். वाचा के समान ले ஊழியத்திற்கு लिया. வரும்போது जब वो उसकी उपस्थिति में आता, ஜீவனே போனாலும் जीवन में चले जाए, மரணமே வந்தாலும் मृत्यु भी आ जाए, உம்முடைய அன்பை விட்டு तेरा प्रेम को இந்த छोड़ना, அழைப்பை விட்டு बुलावट को छोड़ना, ஒருவனும் என்னை பிரிக்க कोई முடியாது भी என்று दूर नहीं कर सकता. நீங்கள் வாக்கு கொடுத்ததை आप जो शब्द दिए, அவர் உடன்படிக்கையாய் वो பார்க்கிறார். उसे वाचा के समान देखा. அந்த உடன்படிக்கை தான் उस वाचा உங்களை நிலைப்படுத்த போகிறது. तुझे ऊंचाई करेगा. மலைகள் விலகினாலும், पर्वत हट जाए பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், और पहाड़ हट जाए, என் கிருபை உன்னை விட்டு मेरा விலகாமல், अनुग्रह तुझसे दूर नहीं होगा. சமாதானத்தின் உடன்படிக்கை शांति की वाचा நிலை பெயராமலும் இருக்கும் हमेशा बना होगा. என்று கர்த்தர் சொல்லுகிறார். आज प्रभु कहता है, அந்த நல்ல கர்த்தருக்கு கரங்களை मुझे தட்டி अच्छा प्रभु को ताली बजाकर ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். धन्यवाद बोलो ना. உடன்படிக்கை வல்லமையானது. वाचा सामर्थ से भरा हुआ அவர் है. உடன்படிக்கையின் தேவன். वाचा का உங்கள் परमेश्वर பொருத்தனைகளை மறக்காத तेरा தேவன். मन्नत को नहीं भूला, அவருக்காக நீங்கள் பட்ட பிரயாசத்தை மறக்கிறவர் அல்ல. के लिए आपकी प्रयास को वो नहीं भूला. அதை நினைவு கூறுகிறபடியா वो स्मरण करने के कारण அவர் உங்களை நிலைப்படுத்த वो तुझे स्थिर என் करेगा. அன்பு தாயே தகப்பனே, मेरे भाइयों बहनों, நீங்கள் வடித்த கண்ணீரை அவர் மறக்கவில்லை. आपके आंसू को नहीं भूला, அவருக்காக நீங்கள் நடந்த நடை அவர் மறக்கவில்லை. आपके यात्रा को नहीं भूला, நீங்கள் எடுத்த ஒவ்வொரு பிரயாசத்தை அவர் மறக்கவில்லை. उसका प्रयास को वो नहीं भूला. உங்கள் தலைமுறை வாழும், आपका पीढ़ी जिएगा, எருசலேமில் வாழும், यरूशलेम में जिएगे. அவர் நிலை நிறுத்துவார். वो तेरे जीवन को स्थिर करेगा. எழும்பி நிற்போமா, खड़ा हो எழும்பி जाए. நிற்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி வா ராஜகுமாரா. दोबारा आजा. வெளி தோற்றத்தில் நீ உடைக்கப்பட்டவன், बाहर रूप में टूटा है, உள்ளேயோ என் அபிஷேகம் உண்டு. अंदर मेरा अभिषेक है. ஹல்லேலூயா. ரபு கதரா. என்னோடு பந்தியிரு, मेरे साथ मेज में बैठ, குறைவையே பேசிக் கொண்டிராதே, कमी को बोल मत, நிரந்தர சேதங்களையே பேசிக் கொண்டிராதே. निरंतर नुकसान को बोल मत. கம் இன்டு மை பிரசன்ஸ், मेरी उपस्थिति में आ जा. என் சமூகத்துக்குள்ள வா. मेरी उपस्थिति में आ जा. அங்கே குறைவை மாற்றும் கிருபை உண்டு. वहाँ कमी को दूर करने वाले अनुग्रह கண்ண है. மூடி சரியா 60 வினாடி आंख बंद करे 60 கர்த்தர் सेकंड. என்கிட்ட பேசினார்ன்றவங்க மட்டும் அவருக்கு பதில் சொல்லுங்க. प्रभु जो मुझसे बातें की, எருசலேமுக்கு திரும்புகிறேன், प्रभु मैं यरूशलेम में रहूंगा. எருசலேமுக்கு திரும்புகிறேன், यरूशलेम में मैं आ जाता அந்த हूं. பழைய அனுபவத்திற்கு उस திரும்புகிறேன். पुराना अनुभव
अनुभव में आ जाता உம்முடைய हूं பிரசன்னத்திற்கு திரும்புகிறேன் आपकी उपस्थिति में आ जाता हूं சபையின் ஐக்கியத்திற்கு திரும்புகிறேன் कलीसिया की संगति में आ जाऊंगा ஆதி அன்புக்கு திரும்புகிறேன் शुरुआती प्रेयर में ஜெபம் आ பண்ணுங்க जाऊंगा ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க प्रेयर करो in 40 seconds एक बार प्रेयर करो ஒரு 30 வினாடி மட்டும் एक 30 सेकंड மரதலமா